ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர் அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்ம வந்து யூனிட் 5ல் பார்த்தீங்கன்னாக்கா இந்திய பொருளாதாரம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ஜிஎஸ் டாப்பிக்கில் இருக்கும். இதில் வந்து நம்ம வந்து 5ஆம் திட்டம் பார்த்துருக்கோம். அடுத்து இந்திய ரிசர்வ் வங்கி பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா இந்த திட்டக்குழு மற்றும் நிதி ஆயோக் இந்த டாபிக் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ எக்கனாமிக்கை நம்ம ஒவ்வொரு டாப்பிக்காக நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிகிட்டே வரலாம். நீங்கள் வந்து தொடர்ந்து சேனலை ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. ஸோ இப்போது இந்த திட்டக்குழு மற்றும் நிதி ஆயோக் பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குன்னு நான் நோட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ 12th நியூ எக்கனாமிக்கில் 11th லெசன் ஓகேங்களா? 11th லெசனில் 11.7லேருந்து 11.9 வரைக்கும், அதாவது திட்டமிடல் அப்படின்ற ஒரு நமக்கு வந்து ஹெட்டிங்லேருந்து நிதி ஆயோக் வரைக்கும் இருக்குது. பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னாக்கா 283லேருந்து 93. ஓகேங்களா? ஸோ இது நமக்கு 12th நியூ எக்கனாமிக்கில் இருக்குது. ஃபஸ்ட்டு இதில் என்ன இருக்குதுன்னு நம்ம வந்து ஃபஸ்ட்டு படிச்சிடலாங்க. ஸோ இது வந்து நமக்கு 12th நியூ எக்கனாமிக் புக்கு. இதில் பார்த்தீங்கன்னாக்கா பேஜ் நம்பர் 283 பாருங்கள். 11.7ல் திட்டமிடல் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுங்களா? ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 10 பேஜுக்கு இருக்குது. ஏன்னா 283லேருந்து 293 வரைக்கும் வந்து இந்த டாப்பிக்ன்றது நமக்கு வந்து கவர் ஆகும். ஓகேங்களா ஆஃபீஸர்? ஸோ திட்டமிடல் அப்படின்றதுக்கான மீனிங் என்ன அப்படின்னாக்கா, மைய திட்டமிடல் ஆணையத்தால் நன்கு வடிவமைக்கப்பட்ட முன்கூட்டியே நிர்ணயிக்கப்பட்ட குறிக்கோள்களையும் நோக்கங்களையும் அடைவதற்கான ஒரு வழிமுறை தான் திட்டமிடல் சொல்கிறாங்க. அதாவது மைய திட்டமிடல் ஆணையத்தால் நன்கு வடிவமைக்கப்பட்ட முன்கூட்டியே வந்து நம்ம வந்து நிர்ணயம் பண்ணுறோம். என்னத்தை நிர்ணயம் பண்ணுறோம்? ஒரு குறிக்கோள்களையும் நோக்கங்களையும் நம்ம வந்து அடைவதற்கான வழிமுறை தான் நம்ம வந்து என்ன சொல்கிறாங்க, திட்டமிடல் சொல்கிறோம். அதாவது வந்து பிளான் பண்ணுறோம். முன்னாடியே வந்து இதுதான் வந்து நம்மளுடைய குறிக்கோள், இதுதான் வந்து நம்ம வந்து ரீச் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி முன்னாடி அதுக்கு வந்து திட்டமிட்டு செயல்படுத்தணும். பார்த்தீங்களா? அதுதான் என்ன சொல்கிறாங்கனாக்கா திட்டமிடல் அப்படின்றாங்க. ஸோ பொருளாதாரம், அரசியல், சமூக அல்லது இராணுவ நோக்கங்களை திட்டமிடல் மூலம் நம்ம வந்து அடைவதற்கான இலக்குகளாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான இலக்கணங்கள் வந்து 2 பேர் சொல்லியிருக்காங்க. ராபின்ஸு, டால்டன் அப்படின்ற மாதிரி 2 பேர் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். பொருளாதார திட்டமிடல் என்பது தனியார் உற்பத்தி மற்றும் விநியோக நடவடிக்கைகளை கூட்டாக கட்டுப்படுத்துவது அல்லது ஒடுக்குவதை குறைப்பது அப்படின்னு சொல்லிட்டு ராபின் சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக இந்த மாதிரி கூற்று கொடுத்துட்டு இது யார் சொன்னா அப்படின்றது எக்கனாமிக்கில் கண்டிப்பாக கேட்பாங்க. ஓகேங்களா ஆஃபீஸர்? ஸோ பொருளாதார திட்டமிடல் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, தனியார் உற்பத்தி மற்றும் விநியோக நடவடிக்கைகளை நம்ம வந்து கூட்டாக வந்து கட்டுப்படுத்தணும். ஓகேங்களா? அப்படி இல்லைனா வந்து ஒடுக்கணும் அப்படின்றத குறிப்பது தான் வந்து பொருளாதார திட்டமிடல் அப்படின்னு சொல்லி சொன்னது யாருனாக்கா ராபின்ஸ் சொல்லியிருக்காரு. அடுத்தது டால்டன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னாக்கா, பொருளாதார திட்டமிடல் என்பது தேர்ந்தெடுக்கப்பட்ட இலக்குகளை அடைவதற்கான உரிய பொறுப்பில் உள்ளவர்கள் நிதானமாக சிந்தித்து இருக்கக்கூடிய பொருளாதார வளங்களை அதிக அளவில் பயன்படுத்த ஒரு சுட்டி காட்டும் ஒரு வழிமுறை தான் பொருளாதார திட்டமிடல் அப்படி சொல்லிட்டு டால்டன் சொல்லியிருக்காரு. ஓகேங்களா ஆஃபீஸர்? ஸோ ராபின்ஸ்னால் வந்து தனியார் உற்பத்தியோட நடவடிக்கைகளை கூட்டாக கட்டுப்படுத்தணும், என்ன ஒடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராபின்ஸ் சொல்லியிருப்பாரு. டால்டன் என்ன சொல்கிறார் அப்படின்னாக்கா, நம்ம வந்து நிதானமாக சிந்தித்து நம்ம இருக்கக்கூடிய பொருளாதார வளங்களை வந்து அதிக அளவு பயன்படுத்துவதற்கான ஒரு வழிமுறை தான் வந்து பொருளாதார திட்டமிடல் சொல்லிட்டு டால்டன் சொல்லியிருக்காரு. இது நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்ம இந்தியாவில் திட்டமிடல் அப்படின்றது என்னன்னு பாருங்கள். ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள் அடைய வேண்டிய இலக்குகளை முன்கூட்டியே நிர்ணயிக்கப்பட்ட பொருளாதார நோக்கங்களையும் வழிகாட்டுதல்களையும் அடிப்படையாக கொண்டு எடுக்கப்பட்ட முடிவுகளையும் திட்டங்களையும் உள்ளடக்கிய வரைபடம் தான் பொருளாதார திட்டமிடல். அப்படி ஜஸ்ட் அப்படி ரீட் விட்டுட்டே வாங்க. தற்போதைய பொருளாதார திட்டமிடல் அப்படின்றது சிந்தனை வந்து மிகவும் புதியதாக இருக்குது. ஆனால் மார்க்சிச சோசியலிசத்தில் அந்த அடிப்படையில் பார்க்குறப்ப ஓரளவு வந்து வேறொன்று இருக்குன்னே சொல்லலாம். 20ஆம் நூற்றாண்டில் அறிஞர்கள், கோட்பாட்டாளர்கள் மற்றும் சிந்தனையாளர்கள் ஐரோப்பாவின் நிலையை முன்னிறுத்தி முதலாளித்துவத்தையும் சமூகத்தில் ஏற்படுகின்ற ஏற்றத்தாழ்வினையும் நிறுத்துவதற்கான அரசின் தலையிடுதல் அவசியம் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் நம்ம என்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ரீட் கண்டிப்பாக விட்டுக்கணும். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், சோவியத் ஒன்றியம்னா வந்து ரஷ்யா. ஓகேங்களா? ஸோ ரஷ்யா வந்து சோவியத் ஒன்றியம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ சோவியத் ஒன்றியம் திட்டமிடலை, அதாவது வந்து ரஷ்யா வந்து திட்டமிடல் அப்படின்றதை 1928 செயல்படுத்த தொடங்கியிருக்கு. ஓகேங்களா? ஸோ ரஷ்யா தான் வந்து ஃபஸ்ட்டு திட்டமிடல் வந்து செயல்படுத்த தொடங்கியிருக்கு. எப்போது? 1928 செயல்படுத்த தொடங்கியிருக்கு. பொருளாதார திட்டமிடலே சோவியத் நாட்டை வல்லரசு நாடாக மாற்றுவதற்கு ஒரு உதவிகரமாக இருந்திருக்குன்னே சொல்லியிருக்காங்க. 1930களில் ஏற்பட்ட பொருளாதார பெருமந்தம் அமெரிக்காவில் மக்களின் வாங்கும் திறனை குறைத்து ஒரு சிக்கலான சூழ்நிலை உருவாக்கியதன் காரணமாக பொருளாதார திட்டம் அவசியம் என்னும் கருத்து வந்து மிகவும் வந்து வலுவடைந்தே சொல்கிறான். அப்போ அமெரிக்காவில் வந்து மிகவும் வந்து ஒரு பொருளாதார பெருமந்தம் எப்போ ஏற்பட்டது அப்படின்னாக்கா 1930. இதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து சோவியத் ரஷ்யா வந்து அதை வந்து
ஒரு வல்லரசு நாடாக மாறினது காரணமே வந்து இந்த பொருளாதார திட்டமிடல் தான். அவங்க வந்து 1928 வந்து அதை வந்து செயல்படுத்த தொடங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவில் கூட வந்து இந்த மாதிரி வந்து ஒரு பெருமந்தம், அதாவது பொருளாதார பெருமந்தம் அப்படின்றது எப்போ ஏற்பட்டுச்சு, 1930 ஏற்பட்டிருக்கு. ஓகேங்களா. அப்போ வந்து இந்த பொருளாதார திட்டமிடல் அவசியம் அப்படின்ற கருத்து வந்து மிகவும் வந்து வலுவடைந்ததுன்னே சொல்கிறாங்க. ஸோ நாட்டின் வளங்கள் வந்து அனைவருக்கும் பயனளிக்கும் வகையில் சிறப்பாக ஒதுக்கீடு செய்ய 2ஆம் உலகப் போர், ஓகேங்களா. 2ஆம் உலகப் போர் அப்படின்றது 1939 45 வரைக்கும் நடந்திருக்கும். கரெக்டுங்களா. அப்போது ஏற்பட்ட சூழல் அப்படின்றது நிர்பந்தத்தை உருவாக்கியதுன்னே சொல்லலாம். போருடைய விளைவுகளை சமாளிப்பதற்காக திட்டமிடல் தான் வந்து சரியான தீர்வு அப்படின்ற சிந்தனை அப்படின்றது மிகவும் வந்து பரவ தொடங்கினே சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறமா நம்ம வந்து அதாவது எல்லாத்தையுமே வந்து ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா இதுக்கப்புறம் திட்டமிடல் அப்படின்றது தான் வந்து ஒரு சரியான தீர்வு அப்படின்ற ஒரு விஷயம்ன்றது பரவ தொடங்கினே சொல்கிறாங்க. ஸோ இந்திய விடுதலைக்கு பிறகு நம்ம இந்தியா வந்து 1947 ஆகஸ்ட் 15 விடுதலை பெற்றது. கரெக்டுங்களா. ஸோ இந்திய விடுதலைக்கு பிறகு 1948 தொழில் கொள்கை அறிவிக்கப்பட்டது. ரொம்ப முக்கியமானது இது. ப்ரீவியஸ் இயர் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. ஸோ இந்திய தொழில் கொள்கை எப்பொழுது அறிவிக்கப்பட்டது அப்படின்னாக்கா 1948. முக்கியமான கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க. இதில் மைய திட்டக்குழு, கலப்பு பொருளாதார அமைப்பு முறை ஆகிய இரண்டையும் அமைப்பதற்கு பரிந்துரைக்கப்பட்டிருந்தது. இந்த தொழில் கொள்கையில் வந்து 2 விஷயம் சொல்லியிருக்காங்க. என்னென்னது, மைய திட்டக்குழு, அடுத்தது கலப்பு பொருளாதார அமைப்பு முறை. இந்த 2 விஷயத்தை வந்து பரிந்துரை பண்ணியிருப்பாங்க. அடுத்தது நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டம் எப்பொழுது நடைமுறைக்கு வந்தது, 1950 ஜனவரி 26. கரெக்டுங்களா. 1950 ஜனவரி 26 தான் நடைமுறைக்கு வந்தது. அப்போ தான் வந்து நாடாளுமன்றத்தில் வந்து நாடாளுமன்றத்தில் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்றது வந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னாக்கா, நம்ம கான்ஸ்டியூஷன் அப்படின்றது ஏற்றுக்கொள்ளப்பட்டது 1949 நவம்பர் 26. 1949 நவம்பர் 26 ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஸோ நடைமுறைக்கு வந்தது தான் 1950 ஜனவரி 26. கரெக்டுங்களா. ஸோ அந்த டைமில் தான் திட்டக்குழு அப்படின்ற ஒரு விஷயம், ஓகேங்களா. எப்போ, அதே 1950 மார்ச் 15. ஸோ கான்ஸ்டியூஷன் நடைமுறைக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கா, நடைமுறைக்கு வந்தது ஜனவரி 26. அடுத்து ஒரு 2 மாதத்துலேயே மார்ச் 15 திட்டக்குழு அப்படின்னு ஒரு குழு வந்து அமைக்கப்பட்டது. ஓகேங்களா. அப்போ திட்டக்குழு எப்பொழுது அதாவது அமைக்கப்பட்டது அப்படின்னாக்கா 1950 மார்ச் 15. ஓகேங்களா. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. திட்டக்குழு இந்தியாவில் அமைக்கப்பட்டது எந்த ஆண்டு, 1950 மார்ச் 15. பிறகு ஏப்ரல் 1, அதாவது நெக்ஸ்ட் மந்த்து 1ஆம் தேதியிலேருந்து ஏப்ரல் 1 1951 முதல் திட்ட காலம் துவங்கியது. ஓகேங்களா. முதல் திட்ட காலம்னா அது 5 ஆண்டு திட்டம் அப்படின்றது ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதில் முதல் 5 ஆண்டு திட்டத்தின் காலமாக 1951 முதல் 1956 வரை ஏற்படுத்தப்பட்டது. ஓகேங்களா. 5 ஆண்டு அப்படின்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி ஒவ்வொரு 5 ஆண்டுக்கும் வந்து ஒரு முறை வந்து நம்ம வந்து பிளானை வந்து எக்ஸிக்யூட் பண்ணாங்க. அதாவது வந்து இந்தாங்க இந்த 5 ஆண்டுக்கு, அதாவது இந்த 5 ஆண்டுகளுக்கு நம்ம வந்து இவ்வளோ குறிக்கோள் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும், வளர்ச்சி வந்து இவ்வளோத்தை நம்ம ஏற்படுத்தணும் அப்படின்ற மாதிரி வந்து ஃபஸ்ட்டு வந்து திட்டம் இது பண்ணிவிடுவாங்க. ஓகேங்களா. பிளான் பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் அதுக்கான செயல்முறைன்றது அந்த 5 இயர்ஸ்க்கு வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. ஸோ இந்தியாவில் திட்டமிடுதலின் பரிணாம வளர்ச்சியை கீழ்கண்ட நிகழ்வுகளிலிருந்து புரிந்து கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், எம் விஸ்வேஸ்வரையா என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னாக்கா, இவர் தான் வந்து இந்தியாவில் திட்டமிடுதலுக்கான ஒரு அடித்தளத்தை அமைத்தர்னே சொல்லலாம். ஓகேங்களா. ஸோ இது இம்பார்ட்டண்ட். இந்தியாவில் திட்டமிடுதலுக்கான ஒரு அடித்தளத்தை அமைத்தவர் யார், எம் விஸ்வேஸ்வரையா. எந்த ஆண்டு, 1934 அமைச்சிருக்காரு. இவர் தனது ஆலோசனையாக 10 ஆண்டு திட்டம் ஒன்றை அவர் எழுதிய இந்திய பொருளாதார திட்டமிடல் என்ற புத்தகத்தில் விளக்கியிருப்பார். ஆனால் இவர் என்ன சொல்லியிருப்பாருனாக்கா 10 ஆண்டு திட்டம் அப்படின்றத தான் சொல்லியிருப்பார். எதில் சொல்லியிருப்பார், அவர் எழுதிய இந்திய பொருளாதார திட்டமிடல் அப்படின்ற ஒரு புக்கில் சொல்லியிருப்பார். ரொம்ப முக்கியமானது. அப்போது இந்தியாவில் திட்டமிடுதலுக்கான அடித்தளத்தை அமைத்தது யார் அப்படின்னாக்கா எம் விஸ்வேஸ்வரையா. எந்த ஆண்டு, 1934. இவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னாக்கா, தான் எழுதிய புத்தகமான இந்திய பொருளாதார திட்டமிடல், இந்த புக்கு யாருதுன்னு கேட்பாங்க, எம் விஸ்வேஸ்வரையா. அந்த புக்கில் 10 ஆண்டு திட்டம் அப்படின்றத பற்றி தான் வந்து விளக்கியிருப்பார். ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள், தேசிய திட்டக்குழு அப்படின்றது யார் அமைச்சா அப்படின்னாக்கா ஜவஹர்லால் நேரு. எந்த ஆண்டு, 1938. ஸோ தேசிய திட்டக்குழுவை அமைத்தது யார், ஜவஹர்லால் நேரு. எந்த ஆண்டு, 1938. ஓகேங்களா. அப்படியே எல்லாத்தையுமே நீங்கள் படிச்சுட்டே வரணும். இதெல்லாம் கண்டிப்பாக எக்ஸாமில் எல்லா கொஸ்டின் பேப்பர்லேயும் நமக்கு வந்து இந்த டாப்பிக்லேருந்து கொஸ்டின் இருக்கும். ஓகேங்களா. ஸோ தேசிய திட்டக்குழு அப்படின்றது ஜவஹர்லால் நேரு 1938 அமைச்சிருப்பார். அன்றைய அரசியல் சூழ்நிலை காரணமாகவும் 2ஆம் உலகப் போர் ஆரம்பித்ததுனாலும் நேருடைய முயற்சிகள் நின்றுவிட்டன. ஏன் அப்படின்னாக்கா 2ஆம் உலகப் போர் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு,
39 ஸ்டார்ட் ஆச்சு. ஆனால் இவர் வந்து தேசிய திட்டக்குழுன்றது 38 அமைச்சார். அமைத்தாலுமே கூட அதை செயல்படுத்த முடிஞ்சது அப்படின்னாக்கா முடியவில்லை. ஏன் அப்படின்னாக்கா அரசியல் சூழ்நிலை காரணம் ப்ளஸ் வந்து 2ஆம் உலகப் போர் ஆரம்பித்தல், இந்த 2 காரணங்களால் வந்து அவரோட முயற்சிகள் அப்படின்றது அப்படியே வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், பாம்பே திட்டம். பாம்பே திட்டம் எந்த ஆண்டு? 1940. ஸோ மும்பையின் முன்னணி தொழிலதிபர்கள் பாம்பே திட்டம் அப்படின்ற ஒரு திட்டத்தை 1938 முன்மொழிஞ்சிருப்பாங்க. இது வந்து 15 ஆண்டுகளுக்கான தொழில் முதலீட்டு திட்டமாகும். நோட் பண்ணிக்கோங்க. ஸோ பாம்பே திட்டம் எந்த ஆண்டு? 1940. இது வந்து எதுக்காக அப்படின்னாக்கா இது வந்து ஒரு 15 ஆண்டுகளுக்கான ஒரு தொழில் முதலீட்டு திட்டம். ஸோ 2 பாயிண்ட் இது நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது SN அகர்வால் என்பவர் காந்திய திட்டம். ஓகேங்களா? ஸோ காந்திய திட்டம் அப்படின்ற திட்டத்தை 1944 வழங்கினார். அப்போ காந்திய திட்டம் யார்? SN அகர்வால். எந்த ஆண்டு? 1944. இது வந்து வேளாண்மை மற்றும் கிராமிய பொருளாதார முன்னேற்றத்திற்கான திட்டமாகும். ஸோ இதோடைய திட்டம், இதுக்கான நோக்கம் என்ன அப்படின்னாக்கா வேளாண்மை ப்ளஸ் கிராமிய பொருளாதாரம். வேளாண்மை ப்ளஸ் கிராமிய பொருளாதாரம் அப்படின்னாக்கா காந்திய திட்டம். அடுத்தது பாருங்கள், மக்கள் திட்டம். ஸோ மக்கள் திட்டம் அப்படின்றது யார் கொண்டு வந்தோம் அப்படின்னாக்கா MN ராய். எந்த ஆண்டு? 1945. இது வந்து வேளாண்மை உற்பத்தி மற்றும் விநியோகத்தை இயந்திரமயமாக்குவதையும் நுகர்வுப் பொருட்களை அரசே விநியோகம் செய்ய வேண்டும் என்பதையும் வலியுறுத்தியது. ஓகேங்களா? ஸோ இந்த திட்டத்துடைய நோக்கம் என்ன அப்படின்னாக்கா இது வந்து எதை வலியுறுத்தி சொல்லியிருப்பாங்க அப்படின்னாக்கா நம்ம வந்து வேளாண்மை உற்பத்தியாக இருந்தாலும் சரி, அதை விநியோகம் பண்ணுறது இருந்தாலும் சரி, அதெல்லாம் வந்து இயந்திரமயமாக்கணும்னு சொல்லிட்டு சொன்னது வந்து எந்த திட்டம் அப்படின்னாக்கா மக்கள் திட்டம் ஆகும். ஓகேங்களா? ஸோ இயந்திரமயமாக்கணும்னு சொல்லிட்டு சொன்னது வந்து மக்கள் திட்டம். யாருடையது அப்படின்னாக்கா MN ராய் 1945. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய நுகர்வுப் பொருட்களை அரசே வந்து விநியோகம் செய்யணும் என்பதையும் வலியுறுத்தியிருக்கும். இதெல்லாம் கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேங்களா? அடுத்தது சர்வோதய திட்டம். ஸோ சர்வோதய திட்டம் எந்த ஆண்டு? 1950. யார் கொண்டு வந்தால்? ஜெயபிரகாஷ் நாராயணன். ஸோ சர்வோதய திட்டம் 1950 ஜெயபிரகாஷ் நாராயணன் கொண்டு வந்திருப்பார். அவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னாக்கா இது வந்து காந்தி மற்றும் வினோபா பாவே இருக்கார் பார்த்தீங்களா, அவங்களுடைய கருத்துக்களின் உத்வேகத்தால் தயாரிக்கப்பட்ட ஒரு திட்டமாகும். அப்போ கொஸ்டின் கேட்பாங்க, காந்தி மற்றும் வினோபா பாவே ஆகியோரின் கருத்துக்களின் உத்வேகத்தால் தயாரிக்கப்பட்ட திட்டம் எந்த திட்டம் அப்படின்னாக்கா சர்வோதய திட்டம். 1950 ஜெயபிரகாஷ் நாராயணன் கொண்டு வந்திருப்பாரு. ஸோ இதில் என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னாக்கா விவசாயம் மட்டும் கிடையாது, சிறு மற்றும் குடிசை தொழில்களுக்கு ஊக்கம் அளிக்கும் கூறுகளை கொண்ட ஒரு திட்டம் அப்படின்னு மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இதில் வந்து அவங்க வந்து விவசாயத்துக்கு மட்டும் வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்கல, ப்ளஸ் வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, சிறு மற்றும் குடிசை தொழில்களுக்கு ஊக்கம் அளிக்கும் கூறுகளை கொண்ட திட்டம். நோட் பண்ணிக்கோங்க. அப்போ சிறு மற்றும் குடிசை தொழிலுக்கு ஊக்கம் அளிக்கின்ற திட்டமாக எது இருக்குது அப்படின்னாக்கா இந்த சர்வோதய திட்டம். ஓகேங்களா? ஸோ நம்ம மொத்தம் வந்து எத்தனை திட்டம் பார்த்துருக்கோம்? 6 திட்டம். ஸோ இந்த 6 திட்டங்களையும் கவனமாக ஆராய்ந்து தான் திட்டக்குழுவை அமைத்து 5 ஆண்டு திட்டங்களாக செயல்படுத்த ஜவஹர்லால் நேரு முடிவு எடுத்தார். ஓகேங்களா? ஸோ நேரு வந்து எடுத்தெடுப்பில் வந்து திட்டக்குழு அப்படின்றத வந்து அமைக்கணும்னு முடிவு பண்ணல. இதுக்கு முன்னாடி வந்து ஒரு 6 திட்டங்கள் செயல்படுத்தினாங்க. அந்த 6 திட்டங்கள் எல்லாம் வந்து அலசி ஆராய்ந்து ஓகேப்பா அதில் என்னென்ன நிறைகள் இருந்துச்சு, என்னென்ன குறைகள் இருந்துச்சு எல்லாத்தையும் அலசி ஆராய்ந்து ஃபைனலாக 5 ஆண்டு திட்டம் அப்படின்ற ஒரு திட்டத்தை செயல்படுத்த நேரு அவர்கள் முடிவு எடுத்தார். ஏன்னா அப்பொழுதுக்கு இவர் தான் வந்து பிரதமராக இருந்திருப்பார். மேலும் இவரே இந்திய அரசின் திட்டக்குழுவின் முதல் தலைவர் ஆவார். ஏன் அப்படின்னாக்கா திட்டக்குழுவுடைய தலைவர் வந்து யார் இருப்பா அப்படின்னாக்கா பிரதமர் தான் வந்து தலைவராக இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போதைய பிரதமர் யார்? ஜவஹர்லால் நேரு. ஸோ அவர் தான் வந்து இந்திய அரசின் திட்டக்குழுவின் முதல் தலைவர் ஆவார். ஓகேங்களா? ஸோ இது இப்போ நான் உங்களுக்கு ஹைலைட் பண்ணி சொன்ன எல்லாமே ரொம்ப முக்கியமானது. என்னென்ன திட்டம் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்தியாவில் திட்டமிடுதலுக்கான அடித்தளத்தை அமைத்தவர் யார்? இந்தியாவில் திட்டமிடுதலுக்கான அடித்தளம் அமைத்தது யார்? M விஸ்வேஸ்வரையா. எந்த ஆண்டு? 1934. இவர் வந்து என்ன திட்டத்தை கொண்டு வந்திருப்பார், அதாவது முன்மொழிஞ்சிருப்பார் அப்படின்னாக்கா 10 ஆண்டு திட்டம். எதில் சொல்லியிருப்பார்? தன் புத்தகமான இந்திய பொருளாதார திட்டமிடல். இதை 3 ஞாபகம் வச்சுப்பீங்களா? அடுத்தது தேசிய திட்டக்குழு. தேசிய திட்டக்குழு யார் கொண்டு வந்தால்? ஜவஹர்லால் நேரு 1938. இதில் என்ன இது வந்து செயல்படுத்தினாங்களா அப்படின்னாக்கா முடியல. ஏன் அப்படின்னாக்கா அப்பொழுது நிலவிய அரசியல் சூழ்நிலை ப்ளஸ் வந்து 2ஆம் உலகப் போர், இதன் காரணமாக நேருட முயற்சிகள் நின்றுவிட்டனன்னு சொல்கிறாங்க. அடுத்தது பாம்பே திட்டம். பாம்பே திட்டம் எந்த ஆண்டு? 1940. பாம்பே திட்டம் 1940ன்னு சொல்லலாம். ஓகே, இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா
மும்பையுடைய முன்னணி தொழிலதிபர்கள் பாம்பே திட்டம் அப்படின்ற திட்டத்தை 1938 முன்மொழிஞ்சிருக்காங்க. ஓகேங்களா, எப்போ முன்மொழிஞ்சிருக்காங்க? 1938 முன்மொழிந்து 1940 இந்த திட்டத்தை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இது எத்தனை ஆண்டுகளுக்கான தொழில் முதலீட்டு திட்டம் அப்படின்னாக்கா 15 ஆண்டுகளுக்கான தொழில் முதலீட்டு திட்டம். ஓகேங்களா, ஸோ விஸ்வேஸ்வரையா 10 ஆண்டு திட்டம் சொன்னார். அடுத்தது பாம்பே திட்டம்ன்றது 15 ஆண்டுகளுக்கான தொழில் முதலீடு திட்டமாக இருந்துச்சு. காந்தி திட்டம் யாருடையது அப்படின்னாக்கா SN அகர்வால் 1944 கொண்டு வந்திருப்பாரு. இது எதற்கான ஒரு திட்டம் அப்படின்னாக்கா வேளாண்மை மற்றும் கிராமிய பொருளாதார முன்னேற்றம். அடுத்தது மக்கள் திட்டம் யார் கொண்டு வந்தா? MN ராய். எந்த ஆண்டு? 1945. இதோடைய இதுவே என்ன அப்படின்னாக்கா வேளாண்மை உற்பத்தியும் அதை விநியோகம் செய்வதும் இயந்திரமயமாக்கணும். அது மட்டும் இல்லாமல் நுகர்வுப் பொருட்களை அரசே விநியோகம் செய்யணும் அப்படின்றத வலியுறுத்தி சொல்லியிருப்பாங்க. அடுத்து சர்வோதய திட்டம் 1950 ஜெயபிரகாஷ் நாராயண் கொண்டு வந்திருப்பாரு. இது காந்தி ப்ளஸ் வினோபா பாவே அவங்களுடைய கருத்துக்கள் முத்திவைத்தால் தயாரிக்கப்பட்ட திட்டம் சொல்லலாம். இந்த சர்வோதய திட்டம் அப்படின்றது விவசாயம் மட்டுமல்லாமல் சிறு மற்றும் குடிசை தொழில்களுக்கு ஊக்கம் அளிக்கக்கூடிய ஒரு திட்டமாக இருந்துச்சு. ஓகேங்களா, ஸோ ஃபைனலாக இந்த 6 திட்டங்களையும் அலசி ஆராய்ந்ததான் 5 ஆண்டு திட்டம் அப்படின்றத அமைக்கணும்னு சொல்லிட்டு ஜவஹர்லால் நேரு முடிவெடுத்திருப்பாரு. அதன் அடிப்படையில் இந்திய அரசின் திட்டக்குழுவின் முதல் தலைவராக ஜவஹர்லால் நேருவே இருந்திருப்பாரு. இதுதான் நமக்கு திட்டமிடுறது, அதாவது திட்டக்குழு உருவாகிறதுக்கு முன்னாடி என்னென்ன திட்டம்லாம் இருந்துச்சு அதை வச்சு நமக்கு ஃபைனலாக திட்டக்குழு அப்படின்றத நடைமுறைப்படுத்திட்டாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், திட்டமிடுதலுக்கான ஆதரவான கருத்துக்கள். ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் அப்படியே ஒரு ரீட் மட்டும் பார்த்துக்கோங்க. அதாவது நாட்டின் சந்தையின் இயக்கத்தை முடுக்கிவிடலும் உறுதியாக்குதலும். ஸோ வேலையின்மை அகற்றுதல், அதாவது இதுக்கு ஆதரவான கருத்துக்கள் என்னென்ன அப்படின்னாக்கா வேலையின்மை அப்படின்றது ஒன்று இருக்கவே கூடாது, அதை அகற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது வேளாண் துறை ப்ளஸ் தொழில்துறை முன்னேற்றத்திற்கானது. அடுத்தது கட்டமைப்பு முன்னேற்றம். ஓகேங்களா, கட்டமைப்பு முன்னேற்றம் சப்ஹெட்டிங் மட்டும் நீங்கள் படிச்சுக்கணும். அடுத்து பண மற்றும் மூலதன அங்காடியின் முன்னேற்றம். அடுத்தது திட்டமிடல் வறுமையும் ஏற்றத்தாழ்வையும் குறைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இங்கே ஆர்தர் லூயிஸ் அப்படின்ற ஒரு சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னாக்கா பின்தங்கிய நாடுகளில் தேசிய வருவாயை உயர்த்துவதற்கான ஒருங்கிணைந்த முயற்சிகள் மிகவும் அவசியம். இதற்கு திட்டமிடல் என்பது வழிமுறைகளும் கொண்ட ஒரு சாதனமாக திகழ்கிறது அப்படி சொன்னது யார் அப்படின்னாக்கா ஆர்தர் லூயிஸ் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த திட்டமிடல் அப்படின்றது ரிலேட்டடாக யார் என்னென்ன கூட்டு சொல்லியிருக்காங்கன்றது நீங்கள் கண்டிப்பாக நோட் பண்ணிக்கணும். ஸோ பின்தங்கிய நாடுகளில் தேசிய வருவாயை உயர்த்துவதற்கான ஒரு ஒருங்கிணைந்த முயற்சிகள் மிகவும் அவசியம். இதற்கு திட்டமிடல் என்பது ஒரு வழிமுறையும் கொண்ட ஒரு சாதனமாக இருக்கும் சொன்னது யாரு? ஆர்தர் லூயிஸ் சொல்லியிருக்காரு. ஓகேங்களா, ஓகே, இது இதெல்லாமே அதுக்கு ஆதரவான கருத்துக்கள். அதுவே அதுக்கு எதிரான வாதங்களாக என்னென்ன இருந்துச்சு அப்படின்னாக்கா தன் விருப்பம் போல செயல்பட இல்லாமை. ஓகேங்களா, நம்ம இஷ்டத்துக்கு செயல்பட இல்லாமே ஒரு காரணமாக இருந்துச்சு. ஸோ அடிமைத்தனத்திற்கான பாதை அப்படின்ற நூலை எழுதுனது யார் அப்படின்னாக்கா ஹேயத். இது நோட் பண்ணிக்கோங்க. அடிமைத்தனத்திற்கான பாதை என்ற நூலை எழுதினது யார் அப்படின்னாக்கா ஹேயக் அப்படின்றவர் எழுதியிருக்காரு. அவர் அந்த நூல் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னாக்கா மையப்படுத்தப்பட்ட திட்டமிடலில் மக்களின் பொருளாதார விடுதலை கட்டுப்படுத்தி நாட்டை மந்த நிலைக்கு இட்டு செல்லும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா, ஓகே, அடுத்தது தன் முனைப்பு குறைதல். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்கா அதிகமான நிர்வாக செலவு அதிகமாக இருக்கும் அப்படின்ற ஒரு காரணம் இருந்துச்சு. முன்கணிப்பதில் நிறைய சிரமங்கள் இருந்துச்சு. ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் அதுக்கு அந்த திட்டமிடுதலுக்கு எதிரான வாதங்கள் அப்படின்றது. ஸோ சப்டேட்டிங் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அடுத்தது பாருங்கள் திட்டமிடுதலின் வகைகள். ஸோ மொத்தம் 8 வகைகள் இருக்குது. மக்களாட்சி மற்றும் சர்வாதிகாரம், வழிகாட்டுதல் படி திட்டமிடல் மற்றும் தூண்டும் திட்டமிடல், குறுகிய நடுத்தர மற்றும் நீண்ட கால திட்டமிடல், செயல்பாட்டு மற்றும் கட்டமைப்பு திட்டமிடல், மையப்படுத்தப்பட்ட மற்றும் பரவலாக்க திட்டமிடல், சுட்டிக்காட்டும் மற்றும் கட்டாய திட்டமிடல், நிதி திட்டமிடல் மற்றும் நாணய திட்டமிடல், பொது மற்றும் பகுதி திட்டமிடல் சொல்லிட்டு மொத்தம் அந்த 8 வகைகள் இருக்குது. இந்த 8 வகைகளில் ஒரு ரீட் விட்டுக்கோங்க. ஓகேங்களா ஆஃபீஸர்? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. ஸோ இதில் இந்த மையப்படுத்தப்பட்ட திட்டமிடல் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம் பார்த்தீங்களா, மையப்படுத்தப்பட்ட திட்டமிடல் மற்றும் பரவலாக்க திட்டமிடல் அப்படின்ற இடத்துல மையப்படுத்தப்பட்ட திட்டமிடலில் நோக்கங்களை நிர்ணயித்தல் அப்படின்றது மேலிருந்து திட்டமிடல் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது மேலிருந்து திட்டமிடல் என்றும் அழைக்கப்படுகின்றன அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க.
அதுவே பரவலாக்கப்பட்ட திட்டமிடல் அப்படின்னாக்கா கீழிருந்து திட்டமிடல். ஓகேங்களா? ஸோ மையப்படுத்தப்பட்ட திட்டமிடல் அப்படின்னாக்கா மேலிருந்து திட்டமிடல், பரவலாக்கப்பட்ட திட்டமிடல் அப்படின்னாக்கா கீழிருந்து திட்டமிடல். இது தெரிஞ்சுக்கோங்க பார்க்கலாம். அடுத்தது பாருங்க, மோனட் திட்டம் என்ற பெயரில் பிரான்ஸ் நாடானது 1947 1950 வரை செயல்படுத்தியது. ஸோ மோனட் திட்டம் அப்படின்றது பிரான்ஸ் நாடு வந்து செயல்படுத்திருக்கு. எந்த ஆண்டு? 1947 50 வரை. இது ஜஸ்ட் அப்படி தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது, ரஷ்யாவுடைய அப்போதைய குடியரசுத் தலைவரான ஸ்டாலின் வந்து நமது திட்டம் நமக்கான அறிவுரைகளாகும் என்பதை பயன்படுத்தினார். இது நோட் பண்ணிக்கோங்க. ரஷ்யாவுடைய அப்போதைய குடியரசுத் தலைவராக இருந்த ஸ்டாலின் அவர்கள் நமது திட்டமானது நமக்கான அறிவுரைகளாகும் என்பதை பயன்படுத்தியிருப்பாரு. அடுத்தது பாருங்க, குறுகிய கால, நடுத்தர கால மற்றும் நீண்ட கால திட்டமிடல். இதெல்லாம் வந்து அந்த திட்டமிடல வகைகளில் உள்ள இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம பார்க்குறோம். ஸோ ஓராண்டில் செயல்படுத்தப்படும் திட்டங்கள் குறுகிய கால திட்டங்கள் ஆகும். ஓகேங்களா? ஸோ குறுகிய கால திட்டம் அப்படின்னாக்கா ஓராண்டில் செயல்படுத்தப்படும் திட்டம். ஓகேங்களா? ஸோ இது வந்து கட்டுப்படுத்தும் திட்டம் என்றும் ஆண்டு திட்டம் என்றும் அழைக்கப்படுகின்றன. ஸோ இந்த குறுகிய கால திட்டமானது என்னவென்றும் அழைக்கப்பட்டது? கட்டுப்படுத்தும் திட்டம், ஆண்டு திட்டம் என்றும் அழைக்கப்பட்டது. அடுத்தது, 3 to 7 ஆண்டு காலத்தில் முடியும் திட்டங்கள் நடுத்தர திட்டம் சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ ஓராண்டுனா குறுகிய காலம், 3 to 7 அப்படின்னாக்கா நடுத்தர கால திட்டம் சொல்லலாம். பொதுவாக 5 ஆண்டு திட்டங்களாகவே செயல்படுத்தப்படுகின்றன. நிதி மட்டுமல்லாமல் கட்டமைப்பு வளங்களும் இந்த திட்டமிடல் முறையில் ஒதுக்கீடு செய்யப்படுகின்றன சொல்றாங்க. ஸோ 10 to 30 ஆண்டுகளுக்கு திட்டமிட்டோம் அப்படின்னாக்கா அது நீண்ட கால திட்டமிடல் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இது வந்து முன்னோக்கு திட்டங்கள் என்றும் அழைக்கப்பட்டன. ஸோ அது அப்படி இங்கே இருக்கு பாருங்க. ஸோ குறுகிய கால திட்டம் அப்படின்னாக்கா என்னது? ஓராண்டு வரை செயல்படுத்துவது. ஓகேங்களா? இது வந்து கட்டுப்படுத்தும் திட்டம், ஆண்டு திட்டம் என்றும் அழைக்கப்பட்டது. ஸோ குறுகிய காலம்னாலே ஓராண்டு, கட்டுப்படுத்தும் ஆண்டு திட்டம் அப்படின்ற மாதிரி அழைக்கப்பட்டது. அடுத்து நடுத்தர காலம்னா என்ன? 3 to 7 ஆண்டுகள் செயல்படுத்துவது. இது வந்து 5 ஆண்டுகளுக்கு மேல் ஒரு காலப்பகுதியை கருதப்படுகின்றது. தந்திரமான ஒரு திட்டமிடல் சொல்றாங்க. அடுத்தது, நீண்ட கால 10 ஆண்டுகளுக்கு மேல், அதாவது இதில் வந்து 10 to 30 ஆண்டுகள். அப்போ 10க்கு மேலே போனாலே அது வந்து ஒரு நீண்ட கால திட்டமிடல் சொல்லலாம். இது வந்து ஒரு வியூக திட்டமிடல் ஆகும். அப்போ குறுகிய கால திட்டம்னா செயல்பாட்டு திட்டமிடல், நடுத்தர காலம்னா தந்திரமான திட்டமிடல், நீண்ட காலம்னாக்கா வியூக திட்டமிடல். ஸோ இதெல்லாம் அப்படி நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பாருங்க, நிதி திட்டமிடல் மற்றும் உருவப்பொருள் திட்டமிடல் இருக்குங்களா? ஸோ திட்டத்தை செயல்படுத்துவதற்கு தேவையான நிதியை பண மதிப்பில் ஒதுக்கீடு செய்யும் திட்டமிடலே நிதி திட்டம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ உருவப்பொருள் திட்டமிடல் என்பது மனித வளம், இயற்கை வளம், இயந்திரங்கள் போன்ற பருவ பொருட்களை ஒதுக்கீடு செய்யும் திட்டமிடல். இதெல்லாம் ஜஸ்ட் ரீடு. ஓகேங்களா? ஓகே, இவ்வளோதான் ஆஃபீஸர். ஸோ இதில் வந்து வகைகள் என்னென்ன இருக்குன்னு நீங்கள் வந்து ஒரு ரீடு விட்டுக்கோங்க. அடுத்து இந்த இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நிதி ஆயோக், ஸோ நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா, இதோடைய எக்ஸ்பிளனேஷனே வந்து நமக்கு வந்து கேட்டிருப்பாங்க ப்ரீவியஸ் கொஸ்டினில். நிதி அதோடைய எக்ஸ்பென்ஷன் என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. ஸோ நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா என்பதன் சுருக்கமே நிதி ஆயோக் என்பதாகும். இதனை இந்தியாவை உருமாற்றம் செய்வதற்கான ஒரு தேசிய நிறுவனம் என புரிந்து கொள்ளலாம். அப்போது இந்தியா உருமாற்றம் செய்வதற்கான ஒரு தேசிய நிறுவனம்னே வந்து இதை சொல்கிறாங்க. 1900, அதாவது வந்து ஆகஸ்ட் 13, 2014 திட்டக்குழுவுக்கு பதிலாக இந்த நிறுவனத்தை உருவாக்கும் முடிவை இந்திய அரசு எடுத்தது. ஓகேங்களா? எப்போ வந்து திட்டக்குழுவுக்கு பதிலாக நிதி ஆயோக் அப்படின்றது கொண்டு வரலாம் அப்படின்ற முடிவு பண்ணாங்க அப்படின்னாக்கா 2014 ஆகஸ்ட் 13. அதன் அடிப்படையில் 2015 ஜனவரி 1 அதாவது அமைச்சரவை குழுவின் தீர்மானத்தின் மூலமாக, எந்த குழு? அமைச்சரவை குழு, ரொம்ப முக்கியமானது. அமைச்சரவை குழுவுடைய தீர்மானத்தின் மூலமாக தான் நிதி ஆயோக் அமைக்கப்பட்டது. ஸோ இந்திய பிரதமரே நிதி ஆயோக்கின் தலைவர். ஓகேங்களா? ஸோ நிதி ஆயோக்கோட தலைவர் யாருனாக்கா பிரதமர் தான். அதோடைய உறுப்பினர்கள் யார் அப்படின்னாக்கா மத்திய அமைச்சர்கள் தான். ஓகேங்களா? ஸோ மத்திய அமைச்சர் தான் இப்படி உறுப்பினராக இருந்திருக்காங்க. அதே மாதிரி துணைத் தலைவர் ஒருத்தர் இருப்பார். அந்த துணைத் தலைவர் தான் உண்மையான நிர்வாக தலைவர் ஆவார். நிதி ஆயோக்குடைய உண்மையான நிர்வாக தலைவர் யார் அப்படின்னாக்கா இந்த நிதி ஆயோக் துணைத் தலைவர் ஆவார். ஸோ அதன் அடிப்படையில் முதலாவது துணைத் தலைவராக செயல்பட்டவர் யார் அப்படின்னாக்கா அரவிந்த் வனகாரியா. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட்டு வந்து அரவிந்த் வனகாரியா, செகண்ட் வந்து ராஜீவ் குமார், தற்போது யார் அப்படி இருக்காங்க அப்படின்னாக்கா சுமன் பெரி இருக்கார். ஸோ நோட் பண்ணிக்கோங்க, சுமன் பெரி. ஸோ ஃபஸ்ட்டு முதல் நிதி ஆயோக் துணைத் தலைவர் யார் அப்படின்னாக்கா அரவிந்த் வனகாரியா, இரண்டாவது நிதி ஆயோக் துணைத் தலைவர் யார் அப்படின்னாக்கா ராஜீவ் குமார், தற்போது வந்து யார் அப்படின்னாக்கா சுமன் பெரி. ஸோ நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னாக்கா நிதி ஆயோக் ஒரு சிறந்த நிர்வாகமான
7 தூண்களின் அடிப்படையில் அமைக்கப்பட்டது. இதை நோட் பண்ணிக்கோங்க. நிதி ஆயோக் எத்தனை தூண்களின் அடிப்படையில் அமைக்கப்பட்டது அப்படின்னாக்கா 7 தூண்களின் அடிப்படையில் அமைக்கப்பட்டது. அந்த 7 தூண்கள் தான் இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து சமூகம் மற்றும் தனிநபர்கள் தேவை பூர்த்தி செய்வது. அடுத்தது குடிமகனுக்கு தேவைப்படும் எதிர்பார்ப்புகள் மற்றும் செயல்திறனை இது பண்ணுவது. அடுத்து குடிமக்களுடைய ஈடுபாடு, அதை பங்கேற்புன்னு சொல்லியிருப்பாங்க. மேம்பாடு அப்படின்னாக்கா அனைத்து அம்சங்களிலும் பெண்களுக்கு அதிகாரம் அளித்தணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அனைத்தையும் உள்ளடக்கியதாக இருக்கணும். இளைஞர்களுக்கான வாய்ப்பு அப்படின்றது சமத்துவம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து அரசாங்கத்தின் பொறுப்பான பார்வைன்றது வெளிப்படைத்தன்மையாக இருக்கணும். அந்த 7 தூண்கள் என்னென்னு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. மக்கள் சார்பு, செயல்திறன் சார்பு, பங்கேற்பு, மேம்பாடு, அனைத்தையும் உள்ளடக்கியது, சமத்துவம், வெளிப்படைத்தன்மை. இதுதான் வந்து அந்த நிதி ஆயோக்குடைய 7 தூண்கள். இந்த 7 தூண்கள் அடிப்படையில் தான் இந்த நிதி ஆயோக் அப்படின்றது அமைக்கப்பட்டுள்ளது. ஓகேங்களா? ஸோ இதோட பணிகள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா கூட்டுறவு மற்றும் போட்டி அடிப்படையிலான ஒரு கூட்டாட்சி இருக்கும். ஆஃபீஸர் இந்த பாயிண்ட்லாம் நோட் பண்ணிக்கோங்க. பணிகளில் பொருந்தாத வச்சு கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ நீங்கள் ஜஸ்ட் இந்த ஹெட்டிங் மட்டும் படித்தாலே போதும். எக்கனாமிக் பொறுத்த வரைக்கும் ஹெட்டிங் மட்டும் படிங்க. உள்ளே ஏதாவது இம்பார்ட்டன்ட் இருந்துச்சுன்னா மட்டும் அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ கூட்டுறவு மற்றும் போட்டி அடிப்படையிலான கூட்டாட்சி, நாட்டின் நிகழ்வுகளின் மாநிலங்களை பங்கெடுக்க வைத்தல். ஓகேங்களா? ஸோ மாநிலங்களை வந்து பங்கெடுக்க வைக்கிறது அப்படின்றது இவருடைய பணியாக இருந்துச்சு. இது வந்து ஒரு பரவலாக்கப்பட்ட ஒரு திட்டமிடலாக இருந்துச்சு. அடுத்தது தொலைநோக்கு மற்றும் காட்சி திட்டமிடலாக இருந்துச்சு. நிபுணர்களின் கூட்டமைப்பை உருவாக்குதல், உகந்ததாக்குதல், அடுத்தது சச்சரவு தீர்த்தல், அடுத்தது வெளியுலக தொடர்பை வந்து ஒருங்கிணைத்தல், உள்நாட்டு ஆலோசனை வந்து வழங்குதல், திறன் வந்து உருவாக்குதல், கண்காணித்தல் மற்றும் மதிப்பிடுதல் அப்படின்ற மாதிரி இதுதான் வந்து இதோட பணிகள். மொத்தம் 11 பணிகள் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் ஆஃபீஸர். ஸோ திட்டக்குழு நிதி ஆயோக் பற்றி நம்ம இவ்வளோ தான் படிச்சிருக்கோம். ஸோ பணிகள் வந்து மொத்தம் 11 பணிகள் இருக்குது. அது என்னென்னன்றது கண்டிப்பாக நீங்கள் ஒரு ரீடு விட்டுடுங்க. கண்டிப்பாக பொருந்தாதது என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. கூட்டுறவு மற்றும் போட்டி அடிப்படையில் கூட்டாட்சி, நாட்டின் நிகழ்வுகளில் மாநிலங்களை பங்கெடுக்க வைத்தல், அப்புறம் ஒரு பரவலாக்கப்பட்ட திட்டமிடலாக இருக்கணும். அடுத்து பாருங்கள், தொலைநோக்கு மற்றும் காட்சி திட்டமிடல், நிபுணர்களின் கூட்டமைப்பை உருவாக்குதல், அடுத்தது உகந்ததாக்குதல், சச்சரவு தீர்த்தல், வெளியுலக தொடர்பை ஒருங்கிணைத்தல், உள்நாட்டு ஆலோசனை வழங்குதல், திறன் உருவாக்குதல், கண்காணித்தல் மற்றும் மதிப்பிடுதல். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் நமக்கு கொஸ்டின். ஸோ ஆகஸ்ட் 13, 2014 அப்போ தான் வந்து இந்த திட்டக்குழு அப்படின்றது கலைக்கப்பட்டு ஜனவரி 1, 2015 என்ன பண்ணாங்க, நிதி ஆயோக் அப்படின்ற மாதிரி பெயர் மாற்றம் செஞ்சுருப்பாங்க. ஸோ முடிவெடுத்ததுனாக்கா 2014 ஆகஸ்ட் 13. இதையும் நோட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் நமக்கு திட்டக்குழு ப்ளஸ் நிதி ஆயோக் ரிலேட்டடாக நமக்கு 12th எக்கனாமிக்கில் உள்ள கண்டென்ட்டு. இது நீங்கள் நல்லா நான் சொன்ன பாயிண்ட் எல்லாத்தையுமே நல்லா படிச்சிடணும். ஓகேங்களா? இதெல்லாம் கண்டிப்பாக இந்த இதெல்லாம் நமக்கு கொஸ்டின் கேட்பாங்க. அதாவது வந்து வரிசைப்படுத்த சொல்லி கொஸ்டின் கேட்பாங்க. கீழ்கண்ட திட்டங்களை வரிசைப்படுத்துக அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. யார் கொண்டு வந்தாங்க கேட்பாங்க. எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது அப்படின்ற மாதிரிலாம் கொஸ்டின் கேட்பாங்க. இம்பார்ட்டண்ட். ஸோ திட்டமிடல்னாலே வந்து முதலாக ரஷ்யா தான். ஓகேங்களா? ஸோ ரஷ்யாவிலேருந்து நம்ம வந்து திட்டமிடல் அப்படின்றதே கான்செப்ட் எடுத்திருப்போம். ஓகேங்களா ஆஃபீஸர்? ஓகே, இது நமக்கு 12th நியூ எக்கனாமிக்கில் இப்போ நம்ம வந்து முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து 11th நியூ எக்கனாமிக்கில் வந்து நிதி ஆயோக் அப்படின்ற ஒரு பாக்ஸ் ஸ்டேட்டாக இருக்கும். அதாவது வந்து இந்திய பொருளாதாரம் சுதந்திரத்துக்கு முன்னரும் பின்னர் அப்படின்ற லெசன் இருக்கும். அந்த லெசனில் வந்து நிதி ஆயோக் சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் ஸ்டேட்டாக இருக்கும். பேஜ் நம்பர் 217 பாருங்கள். ஸோ இங்கே பாருங்கள், பேஜ் நம்பர் 217 நிதி ஆயோக் அப்படி சொல்லிட்டு இருக்குங்களா. அந்த 5 ஆண்டு திட்டம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கா நமக்கு வந்து ஒரு பாக்ஸ் ஸ்டேட்டாக ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஸோ திட்டக்குழு என்பதற்கு மாற்றாக நிதி ஆயோக் என்பது அமைக்கப்பட்டது. எப்பொழுது? 2015 ஜனவரி 1. ஸோ திட்டக்குழு எப்போ கொண்டு வந்தாங்க? 1950 மார்ச் 15. யார் தலைவராக இருந்தால்? திட்டக்குழுனாலே வந்து பிரதமர் தான். ஓகேங்களா? அப்போதைய பிரதமர் யாருனாக்கா ஜவஹர்லால் நேரு. ஸோ இது வந்து இந்த திட்டக்குழு அப்படின்றத கலைக்கலாம் அப்படின்ற மாதிரி அரசு எப்போ முடிவு செஞ்சதுன்னு பார்த்தோம்? ஆகஸ்ட் 13, 2014. அப்புறம் நிதி ஆயோக் என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது ஜனவரி 1, 2015. இது வந்து ஒரு நீடித்த நிலையான வளர்ச்சியை மேற்பார்வையிடவும் ஒருங்கிணைக்கவும் மற்றும் செயல்படும் சொல்கிறாங்க. ஓகேங்களா? இதோட இதுவே என்னன்னாக்கா நீடித்த நிலையான வளர்ச்சியை மேற்பார்வையிடவும் அதை ஒருங்கிணைக்கவும் மற்றும் செயல்படும் சொல்கிறாங்க. நிதி ஆயோக் என்பது இந்திய அரசின் திட்டங்களையும் கொள்கைகளையும் கண்காணிக்கும் ஒரு அறிவு மையமாகும். நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நிதி ஆயோக்ன்றது இந்திய அரசோட திட்டங்களையும் கொள்கைகளையும் கண்காணிக்கின்ற ஒரு அறிவு மையமாகும். இது தேசிய மற்றும் சர்வதேச பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த நடைமுறைகளையும் புதிய கொள்கைகளை ஏற்படுத்தவும் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கான ஆதரவையும் தருகின்றன. நோட் பண்ணிக்கோங்க. ஸோ தேசிய லெவலில், சர்வதேச லெவலில், அடுத்தது அங்கே வந்து பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த நடைமுறைகளை
புதிய கொள்கைகளை ஏற்படுத்தவும் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஆதரவு தருவதாகவும் வந்து இந்த நிதி ஆயோக் செயல்படுகின்றது. ஓகேங்களா? ஸோ இதுதான் நமக்கு 11th நியூ புக் கண்டென்ட்டு. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து கவர்மெண்ட் மெட்டீரியலில் என்ன இருக்குன்றதை நம்ம வந்து ஒரு ரீட் விட்டுடலாம் வாங்க. ஸோ இங்கே பாருங்கள், இந்திய அரசாங்கத்தின் ஒரு நிர்வாக தீர்மானம் மூலமாக 1950ஆம் ஆண்டு மார்ச் 15ஆம் நாள் திட்டக்குழு அப்படின்றது உருவாக்கப்பட்டது. ஸோ திட்டக்குழு எப்பொழுது உருவாக்கப்பட்டது? 1950 மார்ச் 15. 1946ஆம் ஆண்டு கேசி நியோகி தலைமையில் அமைக்கப்பட்ட திட்ட வாரியத்தின் பரிந்துரையின் பேரில் திட்டக்குழு அமைக்கப்பட்டது. ஸோ இது நமக்கு ஸ்கூல் புக்கில் இருந்துச்சா? கிடையாது. அப்போ நம்ம கவர்மெண்ட் மெட்டீரியல் அவுட் சோர்ஸ் அப்படின்றப்ப நம்ம வந்து இதை நோட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ நமக்கு ஸ்கூல் புக்கு ஃபஸ்ட்டு, அடுத்தது கவர்மெண்ட் மெட்டீரியல், இதில் உள்ள கண்டென்ட் படிச்சிங்கனாலே போதுமானது. ஓகேங்களா? ஓகே, இங்கே பாருங்கள், 1946 கேசி நியோகி அவர் தலைமையில் வந்து ஒரு திட்ட வாரியம் அமைக்கப்பட்டது. ஓகேங்களா? கேசி நியோகி தலைமையில் ஒரு திட்ட வாரியம் அமைக்கப்பட்டது. அந்த திட்ட வாரியத்துடைய பரிந்துரையின் பேரில் தான் திட்டக்குழு என்பது அமைக்கப்பட்டது. நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, அடுத்தது இதோட தன்மைகள் பாருங்கள். திட்டக்குழு என்பது ஒரு அரசியலமைப்பு அந்தஸ்து ஒரு பெறாத அமைப்பு. திட்டக்குழு என்பது ஒரு அரசியலமைப்பு அந்தஸ்து பெறாத ஒரு அமைப்பு. ஓகேங்களா? இது வந்து நான் கான்ஸ்டியூஷனல் அப்படின்னு சொல்லலாம். மேலும் இது வந்து பாராளுமன்ற தீர்மானத்தின் மூலமாக கொண்டு வரப்படாத அமைப்பு. பாராளுமன்ற தீர்மானத்தின் மூலமும் வந்து கொண்டு வரப்படாத அமைப்பு. இதெல்லாம் நமக்கு பாயிண்ட்டு. ஓகேங்களா? கொஸ்டின் கேட்பாங்க, கீழ்கண்டவற்றில் பொருந்தாதை தேர்வு செய்க அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. இதை வந்து அரசியலமைப்பு அந்தஸ்தும் பெறலை, பாராளுமன்ற தீர்மானத்தின் மூலமும் கொண்டு வரலை. ஓகேங்களா? இந்தியாவின் சமூக பொருளாதார வளர்ச்சிக்கான திட்டமிடுதலில் முதன்மையான ஒரு அமைப்புனா இந்த திட்டக்குழு தான். இந்தியாவின் சமூக பொருளாதார வளர்ச்சிக்கான திட்டமிடுதலில் முதன்மையான ஒரு அமைப்பு எது அப்படின்னாக்கா இந்த திட்டக்குழு. அடுத்தது இதோடைய பணிகள். திட்டக்குழுவோட பணிகள் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னாக்கா, நாட்டுடைய வளங்கள், மூலதனம், மனித வளம் குறித்த மதிப்பீடு செய்தல், மேலும் அவற்றை சரியாக பயன்படுத்த தேவையான வழிமுறைகளை ஆராய்தல் இதோடைய பணிகள் சொல்லலாம். அடுத்தது நாட்டின் வளங்களை மிகச்சிறந்த முறையிலும் சரியான அளவிலும் உபயோகப்படுத்தப்படும் வகையில் திட்டத்தினை உருவாக்குதல், திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதில் முன்னுரிமைகளையும் திட்டத்தின் பல்வேறு நிலைகளையும் தீர்மானித்தல், பொருளாதார வளர்ச்சிக்கு தடை செய்யும் காரணிகளை கண்டறிதல், திட்டத்தின் ஒவ்வொரு படிநிலைகளையும் வெற்றிகரமாக செயல்படுத்த வேண்டிய நடவடிக்கையின் தன்மையை முன்கூட்டியே தீர்மானித்தல், ஸோ திட்ட செயல்பாட்டின் போதான வளர்ச்சியினை கண்காணித்தல், மேலும் தேவையான மாறுதல்களையும் பரிந்துரை செய்யும். அடுத்தது மத்திய மற்றும் மாநில அரசுகள் தங்கள் பணிகளை சரிவர செய்யும் பொருட்டு வினவும் கேள்விகளுக்கும் அறிவுரைகளுக்கும் திட்டக்குழு தனது பணியினை மேற்கொள்ளும் பொருட்டும் வேண்டிய பரிந்துரைகள் வருவது. ஸோ இதெல்லாம் நமக்கு வந்து படிக்கும் போதே ஓகே இதெல்லாம் கண்டிப்பாக ட்ரூவாக தான் இருக்குன்ற மாதிரி நம்ம வந்து கெஸ் பண்ணி போட்டுடலாம். இத்தகைய செயல்பாடுகள் மூலமாக இந்தியாவின் சமூக பொருளாதார வளர்ச்சிக்கான அடிப்படையை விளங்குகின்ற 5 ஆண்டு திட்டங்களை வடிவமைப்பதில் திட்டக்குழு முக்கிய பங்காற்றியது. ஓகேங்களா? ஸோ இந்தியாவின் சமூக பொருளாதார வளர்ச்சிக்கான அடிப்படையை விளங்குகின்ற 5 ஆண்டு திட்டம் என்பதை வடிவமைப்பதில் முக்கிய பங்காற்றியதுனாக்கா இந்த திட்டக்குழு தான் சொல்லலாம். ஸோ மேற்கண்ட பணிகளுடன் மற்ற சில பொறுப்புகளும் திட்டக்குழு ஒதுக்கப்பட்டுள்ளன. அது என்னென்ன அப்படின்னாக்கா, தேசிய முன்னேற்றத்தில் மக்களின் ஒத்துழைப்பு நல்குதல், ஒவ்வொரு காலங்களிலும் சில குறிப்பிட்ட பகுதிகள் வளர்ச்சிக்கான திட்டங்கள், தொலைநோக்கு திட்டமிடல், மனித வளத்தின் பயன்பாட்டை அறியும் வகையில் ஆராய்தல், அடுத்தது இந்திய தனிப்பட்ட அடையாள அமைப்பு ஆணையம். ஓகேங்களா? ஸோ தேசிய மானாவாரி பகுதி ஆணையம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து நிறைய இருக்குது. ஸோ இந்திய தனிப்பட்ட அடையாள அமைப்பு ஆணையம், இந்திய தனிப்பட்ட அடையாள அமைப்பு ஆணையம் ஜனவரி 2009 திட்டக்குழுவின் கீழ் இணைக்கப்பட்ட ஆணையமாக துவங்கப்பட்டது. ஓகேங்களா? இதை நோட் பண்ணிக்கோங்க. இந்திய தனிப்பட்ட அடையாள அமைப்பு ஆணையம் ஜனவரி 2009 திட்டக்குழுவின் கீழ் இணைக்கப்பட்ட ஒரு ஆணையமாக துவங்கப்பட்டது. ஓகே, ஸோ அடுத்தது பாருங்கள். ஸோ இதில் இம்பார்ட்டன்ட் மட்டும் பார்த்துக்கலாம் நம்ம. ஸோ இதோடைய அமைப்பு பார்த்திங்கனாக்கா, தலைவர் யார்? பிரதமர். இந்திய பிரதமர் தான் தலைவராக இருப்பார். ஸோ துணைத் தலைவர் அப்படின்றவர் வந்து அவர் தான் வந்து திட்டக்குழுவுடைய செயலதிகாரம் கொண்ட தலைவராக இருப்பார். ஓகேங்களா? அவர் தான் வந்து உண்மையான ஒரு நிர்வாக தலைவர். அவர்கிட்ட தான் வந்து அந்த அதிகாரம் பவரே இருக்கும், செயலதிகாரமே இருக்கும். அடுத்தது மத்திய கேபினெட் அமைச்சரவையிடம் 5 ஆண்டு திட்டங்களுக்கான வரைவினை தயாரித்து சமர்ப்பிக்கும் பொறுப்பு வந்து துணைத் தலைவர் வசமே உள்ளது. இவர் மத்திய கேபினெட் அமைச்சரவையால் குறிப்பிட்ட காலத்திற்கு நியமிக்கப்படுகின்றார். இவர் கேபினெட் அமைச்சருக்கான அந்தஸ்தை பெறுகிறார். இதெல்லாம் இவருக்கு நோட் பண்ணிக்கோங்க. இந்த துணைத் தலைவர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் கேபினெட் அமைச்சருக்கான அந்தஸ்தை வந்து பெறுகிறார். ஓகேங்களா? அடுத்தது கேபினெட் உறுப்பினராய் இவர் இல்லாத பொழுதும் அனைத்து கேபினெட் கூட்டங்களிலும் கலந்து கொள்ளும் உரிமை பெறுகிறார். எனினும்
வாக்களிக்கும் உரிமை இவருக்கு கிடையாது. அதாவது இவர் வந்து கேபினெட் உறுப்பினரே இல்லை அப்படின்ற பட்சத்தில் அந்த கூட்டங்களை கலந்து கொள்ளலாம், ஆனால் வாக்களிக்க முடியாது. ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள். ஸோ உறுப்பினர்கள் பொறுத்த வரைக்கும் சில மத்திய அமைச்சர்கள் திட்டக்குழுவின் பகுதி நேர உறுப்பினர்களாக திகழ்கின்றனர். எனினும் நிதி அமைச்சர் மற்றும் திட்ட அமைச்சர் ஆகியோர் இந்த குழுவில் கட்டாயம் இடம்பெற்றிருப்பர். ஓகே, 4 முதல் 7 நிபுணர்கள் திட்டக்குழுவின் முழு நேர உறுப்பினர்களாக இருப்பார். ஸோ திட்டக்குழுவுடைய முழு நேர உறுப்பினர்கள் எத்தனை பேர் அப்படின்னாக்கா 4 முதல் 7 பேர் கண்டிப்பாக முழு நேர உறுப்பினர் இருப்பாங்க. மாநிலங்களுக்கான அமைச்சருடைய அந்தஸ்தை இவர்கள் பெறுகின்றனர். ஓகேங்களா? மாநில அமைச்சர் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த அந்தஸ்தை வந்து இந்த உறுப்பினர்கள் வந்து பெறுகின்றனர் சொல்கிறாங்க. அடுத்தது இந்த திட்டக்குழுவில் ஒரு உறுப்பினர் அப்படின்றது வந்து செயலாளராக இருப்பார். மூத்த குடிமை பணி அதிகாரி செயலாளராக நியமிக்கப்படுகின்றார். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து ஒரு செயலாளர் இருப்பார். யார் அப்படின்னாக்கா ஐஏஎஸ். ஸோ குடிமை பணி அதிகாரி யார்? மூத்த குடிமை பணி அதிகாரி. அவர் வந்து செயலாளராக நியமிக்கப்படுகின்றார். ஓகேங்களா? ஓகே, இதோட அமைப்புகள் அதாவது வந்து உட்பிரிவு பார்க்குறப்ப தொழில்நுட்ப பிரிவு, ஹவுஸ் கீப்பிங் பிரிவு, திட்ட அறிவுரையாளர்கள் அப்படின்ற மாதிரி உட்பிரிவு வந்து இருக்குன்னு சொல்லலாம். அடுத்து இதோடைய பணிகள் பார்த்தீங்கன்னாக்கா மாநிலங்களில் செயல்படுத்தப்படும் வளர்ச்சி திட்டங்களை மதிப்பீடு செய்கிறது, மத்திய அரசு உதவியுடன் மற்றும் மத்திய அரசால் செயல்படுத்தப்படுகின்ற திட்டங்களின் முன்னேற்றம் குறித்து திட்டக்குழு மற்றும் மத்திய அமைச்சகங்களுக்கு தெரியப்படுத்துதல், 5 ஆண்டு திட்டங்கள் மற்றும் ஆண்டு திட்டங்கள் குறித்து மாநிலங்களிடம் அங்கிருந்து வந்து பெறப்பட்ட கருத்துக்களின் அடிப்படையில் திட்டக்குழுவிற்கு அறிவுரை வழங்குதல். ஓகேங்களா? ஸோ இதோடைய அமைப்புன்னு பார்க்குறப்ப திட்ட மதிப்பீட்டு அமைப்பானது 1952ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. அதாவது வந்து திட்ட மதிப்பீட்டு அமைப்புனா தேசிய வளர்ச்சி குழுன்னு சொல்கிற மாதிரி சொல்லலாம். இது திட்டக்குழுவினை சாராத ஒரு சுதந்திர அமைப்புன்னு சொல்லலாம். எனினும் திட்டக்குழுவின் வழிகாட்டுதலின் பெயரிலேயே இந்த அமைப்பு செயல்படுகின்றது. இது வந்து தேசிய திட்டக்குழு அந்த பற்றி சொல்கிறது தான், நான் உங்களுக்கு அது பின்னாடி சொல்கிறேங்க. அடுத்தது இந்த திட்ட மதிப்பீட்டு அமைப்பிற்கு அதாவது தேசிய வளர்ச்சி குழுக்கு 7 வட்டார அலுவலகங்கள் உள்ளன. சென்னை, ஹைதராபாத், மும்பை, லக்னோ ப்ளஸ் சண்டிகர், ஜெய்ப்பூர், கொல்கத்தா அப்படின்ற மாதிரி இருக்காங்க. இந்த அலுவலகங்களின் தலைவர் வந்து துணை இயக்குனராக இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள், திட்டக்குழு பற்றி அறிஞர்கள் கருத்து என்னென்ன அப்படின்னாக்கா அசோக் சாண்டா அப்படின்ற என்ன சொல்லுனாக்கா ஒரு பொருளாதார கேபினெட் சொல்லியிருப்பார். அடுத்து நிர்வாக சீர்திருத்த குழு வந்து சூப்பர் கேபினெட் சொல்லியிருக்கோம். கே சந்தானம் அவர்கள் என்ன சொல்லியிருப்பாருனாக்கா திட்டமிடல் என்பது நம் நாட்டின் கூட்டாட்சி தத்துவத்தை பல விஷயங்களில் ஒருமுகத்தன்மை கொண்டதாக மாற்றி வருகின்றது அப்படின்னு சொல்லிட்டு கே சந்தானம் சொல்லியிருப்பார். ஓகேங்களா? ஓகே, ஸோ திட்டக்குழு 1950 மார்ச் 15 தான் வந்து அமைக்கப்பட்டது. இது வந்து இந்தியாவின் எதிர்கால குறிக்கோள்களை 5 ஆண்டுக்கு ஒரு முறை தீர்மானிக்கும் வகையில் ஒரு விரிவான திட்டத்தை உருவாக்கும். இந்திய பிரதமர் தான் இந்த குழுவுடைய தலைவராக இருப்பார். துணைத் தலைவரை பொறுத்த வரைக்கும் வந்து ஒருத்தர் நியமிக்கப்படுவாங்க. இவரே வந்து குழுவுடைய உண்மையான நிர்வாக தலைவர். ஸோ திட்டக்குழுவுடைய உண்மையான நிர்வாக தலைவர் யார் அப்படின்னாக்கா துணைத் தலைவர் தான். இந்த துணைத் தலைவர் தான் 5 ஆண்டு திட்ட வரைவு அறிக்கையை உருவாக்குவதற்கும் அதை அமைச்சர்கள் சமர்ப்பிப்பதற்கும் பொறுப்புடையவர் ஆவார். ரொம்ப 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 முக்கியமானது. ஸோ 5 ஆண்டு திட்ட வரைவு அறிக்கையை உருவாக்குதல், அதை வந்து அமைச்சர்கள் சமர்ப்பித்தல், இது எல்லாத்துக்கும் பொறுப்புடையவர் யார் அப்படின்னாக்கா துணைத் தலைவர் ஆவார். நோட் பண்ணிக்கோங்க. இந்த துணைத் தலைவரை பொறுத்த வரைக்கும் கேபினெட்டால் தான் நியமிக்கப்படுகின்றார். இந்த துணைத் தலைவர் யார் நியமிக்கப்படுகின்றார் அப்படின்னாக்கா கேபினெட்டால் தான் நியமிக்கப்படுகின்றார். ஆனால் இவர் கேபினெட்டில் உறுப்பினர் கிடையாது. அந்த கூட்டத்தில் வாக்குரிமை எதுவுமே வந்து இவருக்கு இருக்காது. வாக்குரிமை எதுவும் இல்லாமல் ஜஸ்ட்டு கலந்துக்கலாம். கேபினெட்டில் உறுப்பினரும் கிடையாது, அதில் வாக்களிக்க உரிமை கிடையாது. ஜஸ்ட்டு பார்ட்டிசிபேட் மட்டும் பண்ணிக்கலாம். யார்? துணைத் தலைவர். அடுத்தது திட்ட அமைச்சரும் நிதி அமைச்சரும் தம் பதவி வழி உறுப்பினர்களாக நியமிக்கப்படுகின்றனர் சொல்கிறாங்க. ஓகேங்களா? மற்ற சில அமைச்சர்கள் பகுதி நேர உறுப்பினர்களாக நியமிக்கப்படுகின்றனர். அடுத்தது நிதி ஆயோக். ஸோ இது வந்து ஒரு கொள்கை குழுனே சொல்லலாம். மத்திய அரசு 64 ஆண்டுகளாக செயல்பாட்டில் இருந்து வந்த திட்டக்குழுக்கு பதிலாக நிதி ஆயோக் அப்படின்ற ஒரு பெயரை வந்து மாற்றம் செஞ்சுருப்பாங்க. ஸோ நிதி அப்படின்னாக்கா நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா அப்படின்றது தான். இந்த அமைப்பு செயல்பாட்டில் இருந்து வரும் திட்டக்குழுவினை மறுசீரமைப்பதற்கான ஒரு முதற்படின்னு சொல்லலாம். ஓகே, இந்த அமைப்பு பொறுத்த வரைக்கும் வந்து தலைவர் ஒருத்தர் இருப்பார். தலைவர் யாருனாக்கா பிரதமர். அடுத்து ஆட்சி மன்றம், அது வந்து அனைத்து மாநிலங்களுடைய முதல்வர்கள் அல்லது யூனியன் பிரதேசங்களில் ஆளுநர்கள் இருப்பாங்க. அடுத்து பிராந்திய சபை இருக்குது, முழு நேர உறுப்பினர்கள், பகுதி நேர உறுப்பினர்கள், தேவைப்பட்டால் செயலகம் என்பதையும் வந்து அமைத்து கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அடுத்தது துணைத் தலைவர் இருப்பார். ஸோ முதல் துணைத் தலைவர் யார் அப்படின்னாக்கா அரவிந்த் பனகரியா. முதல் துணைத் தலைவர் யார்? அரவிந்த் பனகரியா. ராஜீவ்குமார் அப்படின்றவர் வந்து இரண்டாவது துணைத் தலைவர் ஆவார். தற்போது யார் இருக்கார் அப்படின்னாக்கா சுமன் பெரி இருக்கார். இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும், கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேங்களா?
ஓகே. ஸோ இந்த நோக்கங்கள்லாம் நம்ம அப்படியே நம்மளாக இது பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் ஆஃபீஸர், அவுட் சோர்ஸ் பொறுத்த வரைக்கும் இவ்வளோதான். ஸோ இந்த தேசிய வளர்ச்சி குழு இது வந்து 1952 ஆகஸ்ட் 6 வந்து அமைக்கப்பட்டது. இந்திய அரசாங்கத்தால் ஒரு நிர்வாக ஆணையின் மூலம் கொண்டு வரப்பட்டது. ஓகேங்களா, இதை நோட் பண்ணிக்கோங்க. தேசிய வளர்ச்சி குழு எப்பொழுது கொண்டு வரப்பட்டது? 1952 ஆகஸ்ட் 6 கொண்டு வரப்பட்டது. இதோடைய அவசியம் அப்படின்றது முதல் 5ஆண்டு திட்ட வரைவில் பரிந்துரைக்கப்பட்டது. ஏன்னா முதல் 5ஆண்டு திட்டம் 1951 56ங்களா, அப்போது இது நடுவில் இருந்து 1952 ஆகஸ்ட் 6 அமைக்கப்பட்டாங்க. அப்படின்றப்ப அந்த முதல் 5ஆண்டு திட்டத்தில் தான் வந்து பரிந்துரை பண்ணியிருப்பாங்க. ஸோ திட்டக்குழுவினை போலவே தேசிய வளர்ச்சி குழுவும் வந்து ஒரு அரசியலமைப்பு அந்தஸ்து பெறாத ஒரு அமைப்பு. இது வந்து பாராளுமன்ற சட்டத்தின் மூலம் கொண்டு வரப்பட்ட அமைப்பு. பாராளுமன்ற சட்டத்தின் மூலம் கொண்டு வர நான் ஸ்டாச்சுட்டரி சொல்லிடுறோம், அப்போ வந்து கொண்டு வரப்படாதது. ஓகேங்களா, ஓகே. அடுத்தது இதோட அமைப்பு வைக்கிறப்ப தலைவர் வந்து பிரதமர் தான். ஸோ வந்து அனைத்து மத்திய கேபினட் அமைச்சர்கள், மாநிலங்களின் முதலமைச்சர் இருப்பாங்க, யூனியன் பிரதேச நிர்வாகிகள் இருப்பாங்க, திட்டக்குழு உறுப்பினர்கள்லாம் இருந்து இருப்பாங்க. ஓகேங்களா, ஓகே. ஸோ திட்டக்குழுவுடைய செயலாளரே தேசிய வளர்ச்சி குழு செயலாளராகவும் வந்து செயல்படுகின்றார். ஸோ செயலாளர் யார்? மூத்த இந்திய குடிமைப்பணி அதிகாரி, IAS தலைவர், மூத்த IAS தான். ஓகேங்களா, அதான் ரிட்டையர்டு அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். ஓகே, இதெல்லாம் நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். சரிங்களா, ஸோ இதுதான் நம்ம கொஸ்டின். அதாவது நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா 1950 மார்ச் 15 திட்டக்குழு அமைக்கப்பட்டது. அடுத்தது 2014 ஆகஸ்ட் 13 திட்டக்குழு அப்படின்றது பதிலாக நிதி ஆயோக் அப்படின்றது கொண்டு வரலான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருப்பாங்க. அதன் அடிப்படையில் 2015 ஜனவரி 1 நிதி ஆயோக் அமைக்கப்பட்டது. ஸோ இந்த இடத்துல வந்து 1952 ஆகஸ்ட் 6 தேசிய வளர்ச்சி குழு, இதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இயர் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறமேட்டுக்கா அந்த 6 திட்டங்கள் சொன்ன பற்றி அந்த 6 திட்டங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா, அடுத்தது துணைத் தலைவர் தான் வந்து அந்த திட்டக்குழு, அதாவது வந்து பிளானை வந்து அதுக்கான நோக்கங்கள் வந்து டிசைட் பண்ணுறதுனாலும் சரி, அதை அமைச்சர்கள் சமர்ப்பிப்பது இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து யாருடைய பொறுப்பு அப்படின்னாக்கா துணை தலைவருடைய பொறுப்பு தான் சொல்லலாம். ஓகேங்களா, ஸோ முதல் துணைத் தலைவர்னா அரவிந்த் பனகரியா, இரண்டாவது வந்து ராஜீவ்குமார். ஸோ தற்போது சுமன்பெரி, அதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது செயலாளர் யார் அப்படின்னாக்கா மூத்த இந்திய குடிமைப்பணி அதிகாரி, மூத்த IAS செயலாளர் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா ஆஃபீஸர், ஓகே. நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்கலாங்களா? ஓகே, இங்கே பாருங்கள், திட்டக்குழு மற்றும் நிதி ஆயோக் ரிலேட்டடாக ப்ரீவியஸ் கொஸ்டின். ஸோ நிதி ஆயோட தலைவர் யார்? பிரதமர். ஓகேங்களா, நிதி ஆயோக் தலைவர் யார் அப்படின்னாக்கா பிரதம மந்திரி தான் தலைவராக இருப்பார். அடுத்தது நிதி ஆயோக்கின் முக்கிய பணிகளில் பின்வரும் எந்த பணி இடம்பெறாது? ஸோ சொன்னால் பணிகள் வச்சு கொஸ்டின் கேட்பாங்கன்னு. ஸோ திட்டங்கள் மற்றும் முயற்சிகளை கண்காணிக்கவும் மதிப்பீடு செய்யும். நம்பகமான கிராம அளவில் திட்டங்களை வகுப்பது, அதுக்கான வழிமுறைகள் வந்து அபிவிருத்தி செய்தல். அடுத்தது கூட்டுறவு வட்டாட்சி மற்றும் வடிவமைப்பு மூலோபாய கொள்கை வளர வழிவகுக்கும். ஓகேங்களா, ஸோ மத்திய அமைச்சகங்கள் மாநில அரசு நிதி வழங்கல் அப்படின்றது இவருடைய பணிகளில் வராது. அடுத்தது தேசிய வளர்ச்சி குழுமம் பார்த்தோமா? தேசிய வளர்ச்சி குழு எப்போது அமைக்கப்பட்டது? 1952 ஆகஸ்ட் 6. ஓகேங்களா, ஸோ கொஸ்டின் கேட்பாங்க. தேசிய வளர்ச்சி குழு என்பது 1952 ஆகஸ்ட் 6. இந்தியாவில் பொருளாதார திட்டமிடல் அடிப்படை நோக்கம் என்ன அப்படின்னாக்கா பொருளாதார வளர்ச்சியை கொண்டு வருதல். ஸோ கொஸ்டின் இப்படிலாம் கேட்பாங்க. இந்தியாவில் பொருளாதார திட்டமிடுதல் அடிப்படை நோக்கம் என்ன அப்படின்னாக்கா பொருளாதார வளர்ச்சி என்பதை கொண்டு வரணுன்றது தான் என்னுடைய அடிப்படை நோக்கமாக இருந்துச்சு. இந்தியாவில் திட்டக்குழு அப்படின்றது எப்பொழுது நிதி ஆயோக் என்று மாற்றம் செய்யப்பட்டது? 2015 ஜனவரி 1. நிதி ஆயோக் தலைவர் யார்? பிரதமர். அடுத்தது PC மகல்னோபிஸ் மாதிரி திட்டம் என்பது எதை அடிப்படை கொண்டது அப்படின்னாக்கா ரஷ்யாவின் அனுபவத்தை அடிப்படையாக கொண்டதுன்னு சொல்லலாம். அடுத்து பியூரா, இது வந்து எதன் மாதிரி வந்து பின்பற்று அப்படின்னாக்கா புதிய காந்தி அணுகுமுறை. ஓகேங்களா, ஸோ இந்த பியூரா மாதிரி பின்பற்றப்பட்ட அணுகுமுறை என்பது காந்தி அணுகுமுறை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அடுத்தது இந்திய திட்டக்குழுவின் இறுதியான துணைத் தலைவர், அதாவது திட்டக்குழு அப்படின்னு இருக்கிற வரைக்குமே அதோடைய இறுதியான துணைத் தலைவர் யார் இருந்தார் அப்படின்னாக்கா மான்டேக் சிங் அலுவாலியா அப்படின்றவர். இந்தியாவின் திட்ட கமிஷன் தற்போது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? நிதி ஆயோக் என்று அழைக்கப்படுகின்றது. முன்னாள் சோவியத் ரஷ்யா உலகிற்கு கொடுத்த கொடை அல்லது அன்பளிப்பு அப்படின்னாக்கா திட்டமிடுதல் ஆகும். ஸோ மத்திய அரசால் எப்பொழுது தேசிய திட்டக்குழு தொடங்கப்பட்டது? தேசிய திட்டக்குழு அப்படின்றது எப்போ தொடங்கப்பட்டது? 1950 மார்ச் 15. 1950 மார்ச் 15 தான்
தேசிய திட்டக்குழு அப்படின்றது ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். அடுத்தது காந்திய முறை மற்றும் வளர்ச்சியின்படி இந்திய திட்டமிடல் முறையில் கீழ்காண்பவற்றுள் எந்த மாற்றம் கோரப்படவில்லை. ஸோ உற்பத்தி சார்ந்த திட்டமிடுதல் பதிலாக வேலை நோக்கான திட்டமிடல் சிறிய மற்றும் குடிசை தொழிலுக்கு சாதகமானதாக இருந்துச்சு. நுகர்வுப் பொருள் உற்பத்தி செய்யும் பெரிய தொழில்களுக்கு எதிரானதாக இருந்துச்சு. இது வேலை நோக்கான திட்டமிடுதல் பதிலாக உற்பத்தி நோக்கான திட்டமிடலாம் அப்படின்னாக்கா இதை பற்றி அதில் சொல்லிடல. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இந்த காந்தி முறை பற்றின திட்டமிடலில் கோரப்படாத ஒரு விஷயம். ஸோ இது வந்து உற்பத்தி சார்ந்த திட்டமிடுதல் பதிலாக வேலை நோக்கான திட்டமிடல் சிறிய மற்றும் குடிசை தொழிலுக்கு சாதகமாக இருந்துச்சு. நுகர்வுப் பொருள் உற்பத்தி செய்கின்ற பெரிய தொழில்களுக்கு எதிரானதாக இருந்துச்சு. ஓகேங்களா? அடுத்தது மக்கள் திட்டத்தினை உருவாக்கியவர் யார்? எம்என் ராய். மக்கள் திட்டம் வந்து எம்என் ராய் எந்த ஆண்டு கொண்டு வந்தார்? 1945. கரெக்டுங்களா? ஸோ மக்கள் திட்டத்தை எம்என் ராய் எப்பொழுது கொண்டு வந்தார் அப்படின்னாக்கா 1945 கொண்டு வந்திருப்பார். இதோடைய நோக்கமே என்ன? இதோட நோக்கம் நம்ம என்னென்னு படித்தோம் சொல்லுங்கள் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், மக்கள் திட்டம் எம்என் ராய் 1945. இதோடைய நோக்கமே என்ன அப்படின்னாக்கா வேளாண் உற்பத்தி அதை விநியோகம் பண்ணுறது வந்து இயந்திரமயமாக்கணும். அடுத்து நுகர்வுப் பொருட்களை அரசே விநியோகம் செய்யணும் அப்படின்றது தான் வந்து இதை வலியுறுத்தி சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ எம்என் ராய் மக்கள் திட்டம் 1945. எந்த வரி விதிப்பு முறையில் வரி விகிதமும் வரி ஆதாரமும் நேரடி தொடர்பு கொண்டவை அப்படின்னாக்கா வளர் வீத வரி. திட்டக்குழு உருவாக்கப்பட்டது 1950 மார்ச் 15. நிதி ஆயோக் அமலுக்கு வந்தது ஜனவரி 1, 2015. திட்டமிடுதலில் ஹரிபி ஹட்டாவ் அப்படின்ற முழக்கமானது எதை குறிப்பிடுகின்றது? வறுமையை அகற்றுதல். தேசிய வளர்ச்சி குழு 1952 ஆகஸ்ட் 6. திட்டக்குழு கலைக்கப்பட்டது 2014 ஆகஸ்ட் 13 அப்படின்னு நம்ம வந்து ஸ்கூல் புக்கில் படிச்சிருப்போம். ஓகேங்களா? அடுத்தது பொருளாதார திட்டமிடுதலை முதன்முறையாக செயல்படுத்திய நாடு எது? சோவியத் ரஷ்யா. எப்பொழுது? 1928 பார்த்தோமா? ஸோ இங்கே பாருங்கள், சோவியத் ஒன்றியமானது திட்டமிடுதலை 1928 செயல்படுத்த துவங்கியது. ஓகேங்களா ஆஃபீஸர்? ஓகே. அடுத்தது நிதி ஆயோக் அப்படின்றது 2015 ஜனவரி 1. ஸோ நிதி ஆயோக் எப்போது நிறுவப்பட்டது? ஜனவரி 1, 2015. அடுத்து பாருங்கள், நிதி ஆயோக் எப்போ அமைக்கப்பட்டது? ஜனவரி 1, 2015. தேசிய வளர்ச்சி குழு 1952 ஆகஸ்ட் 6. நிதிக்குழு 1950 நிதிக்குழுங்களா 1951 நவம்பர் 22. ஓகேங்களா? ஸோ நிதிக்குழு அப்படின்றது 1951ஆம் ஆண்டு நவம்பர் 22. திட்டக்குழு என்பது 1950 மார்ச் 15. நோட் பண்ணிக்கோங்க, இங்கே பக்கத்தில் கூட எழுதி இது பண்ணலாம். ஸோ நிதி ஆயோக் அப்படின்றது எப்போ இது பண்ணாங்க? ஜனவரி 1, 2015. தேசிய வளர்ச்சி குழு 1952 ஆகஸ்ட் 6. நிதிக்குழு 1951 நவம்பர் 22. திட்டக்குழு 1950 மார்ச் 15. கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேங்களா? அதாவது இதே நமக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, வரிசைப்படுத்துக அப்படின்ற மாதிரி கூட கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்க. ஓகேங்களா ஆஃபீஸர்? ஸோ நிதி ஆயோக்னா 2015 ஜனவரி 1. இதை நமக்கு ஆர்டர் பற்றி சொல்லி கொஸ்டின் கேட்பாங்க. கீழ்கண்டவற்றை வரிசைப்படுத்துக அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ நம்ம இயர் வைஸ் வரிசைப்படுத்தணும். அப்படி வரிசைப்படுத்தினாக்கா ஃபஸ்ட்டு வந்து திட்டக்குழு, அடுத்தது நிதி ஆயோக், அடுத்தது தேசிய வளர்ச்சி குழு, அடுத்து திட்டக்குழு, நிதிக்குழு, தேசிய வளர்ச்சி குழு, நிதி ஆயோக். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வரிசைப்படுத்த சொல்லி நமக்கு வந்து இயர் வைஸ் கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேங்களா? இந்தியாவில் முதல் திட்டக்குழுவின் தலைவர் யார்? ஜவஹர்லால் நேரு. அடுத்தது பாருங்க, ஸோ திட்டக்குழு எப்போ அமைக்கப்பட்டது? 1950 தான் அமைச்சிருப்பாங்க. நிதி ஆயோக் அறிக்கையின்படி நிலத்தடி நீரை அதிகமாக பயன்படுத்தும் மாநிலமாக நம்ம தமிழ்நாட்டை சொல்லியிருக்காங்க. ஸோ நிதி ஆயோக் துணைத் தலைவராக வந்து அரவிந்த் பனகரியா இருந்திருக்காரு. அப்புறம் வந்து ராஜீவ்குமார் இருந்திருக்காரு. இப்போ தற்போது சுமன் பெரி இருக்காரு. ஸோ நிதி ஆயோக் துணைத் தலைவர் யார்? அரவிந்த் பனகரியா. நேரு தலைமையில் திட்டக்குழு எப்போது நிறுவப்பட்டது? 1950 மார்ச் 15. இந்திய திட்டக்குழு மிக அழுத்தமாக வேளாண்மை துறைக்கு செய்த பரிந்துரை என்ன அப்படின்னாக்கா அதிகமான முதலீடு செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு பரிந்துரை செஞ்சுருப்பாங்க. ஸோ நிதி ஆயோக் 1/1/2015. நிதி ஆயோக் என்பது ஒரு செயலாட்சி உருவாக்கிய அமைப்பு. நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து அரசியலமைப்பிலான அமைப்பு கிடையாது, சட்டத்திலான அமைப்பு கிடையாது, இறைமையான அமைப்பு கிடையாது. ஓகேங்களா? இது வந்து ஒரு செயலாட்சி உருவாக்கிய அமைப்பு ஆகும். ஓகேங்களா ஆஃபீஸர்? ஓகே. அடுத்தது இங்கே பாருங்க, ஸோ கீழ்கண்டவற்றுள் திட்டத்தை உருவாக்குதல் மற்றும் செயல்படுத்துவதில் திட்டக்குழு தொடர்புடையது எது அப்படின்னாக்கா தேசிய வளர்ச்சி குழு. திட்டக்குழுவை வந்து உருவாக்கணும், அதை செயல்படுத்துவதில் திட்டக்குழு தொடர்புடையதுனாக்கா தேசிய வளர்ச்சி குழு 1952 ஆகஸ்ட் 6. நிதி ஆயோக்கின் 2வது துணைத் தலைவர்னா யார்? ராஜீவ்குமார்.
ஃபர்ஸ்ட் அப்படின்னாக்கா அரவிந்த் பனகரியா, செகண்ட் அப்படின்னாக்கா ராஜீவ்குமார். நிதி ஆயோக் கருத்துப்படி கீழ்கண்டவற்றில் எது சரியான கூற்று அப்படின்னாக்கா இந்தியாவின் வளர்ச்சி நோக்கங்களை மாற்றுகை செய்வது, வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்தை மேம்படுத்துவது. ஓகேங்களா? ஸோ நமக்கு ரெண்டுமே நமக்கு சரியானது. அடுத்தது நிதி ஆயோக் எப்போது நடைமுறைக்கு வந்தது? 2015 ஜனவரி 1. பியூரா என்ற வலியுறுத்தியது யார் அப்படின்னாக்கா ஏபிஜே அப்துல் கலாம். நிதி ஆயோக் நடைமுறைக்கு வருவதற்கு முன்பு இருந்த அமைப்பு என்ன? திட்டக்குழு. திட்டக்குழுவுக்கு பதிலாக தான் நிதி ஆயோக். ஓகேங்களா? ஸோ 2014 ஆகஸ்ட் 13 அப்போ வந்து டிசைட் பண்ணி 2015 ஜனவரி 1 நிதி ஆயோக் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் பண்ணியிருப்பாங்க. திட்டக்குழு அப்படின்றது 1950 மார்ச் 15. இதோடைய முதல் தலைவர் யார் அப்படின்னாக்கா ஜவஹர்லால் நேரு. முதல் துணைத் தலைவரானாக்கா அரவிந்த் பனகரியா அப்படின்ற மாதிரி. நிதி ஆயோக் துணைத் தலைவரானாக்கா அரவிந்த் பனகரியான்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். இந்தியாவில் முதல் திட்டக்குழு யாருடைய தலைமையில் அமைக்கப்பட்டது அப்படின்னாக்கா நேருவோட தலைமையில் அமைக்கப்பட்டது. இந்திய பொருளாதாரத்தில் முக்கியத்துவம் வாய்ந்த ஆண்டு மற்றும் பொருளாதார கொள்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை அறிமுகப்படுத்தினா 1991. ஸோ புதிய பொருளாதார கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருப்போம். ஓகேங்களா? இந்த புதிய பொருளாதார கொள்கை 1991 இதுதான் வந்து நமக்கு பொருளாதார கொள்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை அறிமுகப்படுத்தியிருக்கும். ஓகேங்களா? இது ரொம்ப முக்கியமானது. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், நிதி ஆயோக்கின் முதல் துணைத் தலைவர் யார்? அரவிந்த் பனகரியா. செகண்ட் யார்? ராஜீவ்குமார். நிதி ஆயோக்கின் தலைவர் தற்போது நிதி ஆயோக் தலைவர் யார் அப்படின்னாக்கா மோடி அவர்கள் தான். அடுத்து கலப்பு பொருளாதாரம். கலப்பு பொருளாதாரனாலே வந்து தனியார் துறை ப்ளஸ் பொதுத்துறை ரெண்டும் சேர்ந்து செயல்படுறது தான் கலப்பு பொருளாதாரம். நம்ம இந்தியா வந்து ஒரு கலப்பு பொருளாதாரம் வந்து ஃபாலோ பண்ணுது. அடுத்தது தனியார் மையம், தாராளமயம், உலகமயமாதல் அப்படின்ற மாதிரி எல்பிஜி. இந்த எல்பிஜி வந்து துவங்கிய ஆண்டு அப்படின்னாக்கா 1991 ரொம்ப முக்கியமானது. நெக்ஸ்ட் பாருங்க, நிதி ஆயோக் என்ற அமைப்பின் கூற்றுப்படி இந்தியாவில் உள்ள அனைத்து மக்களின் டேஷை 2030ஆம் ஆண்டிற்குள் போக்குவதாக குறிக்கோள் கொண்டுள்ளது அப்படின்னாக்கா வறுமையை. ஓகேங்களா? ஸோ 2019 கேட்டிருக்காங்க, இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பாருங்க, தொழில்துறை நடவடிக்கைகளில் அரசின் கட்டுப்பாடுகளை தளர்த்துவதை அல்லது முற்றிலுமாக விலக்கிக் கொள்ளும் முறை அப்படின்றது தாராளமயமாதல். ஓகேங்களா? ஸோ தொழில்துறை நடவடிக்கைகளை அரசின் கட்டுப்பாடு தளர்த்துதல் அல்லது முற்றிலுமாக வந்து விலக்கிக் கொள்ளும் முறை தான் தாராளமயமாதல் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்தது கீழ்கண்டவற்றுள் பியூரா அப்படின்னாலே வந்து யார் அப்படின்னாக்கா ஏபிஜே அப்துல் கலாம். அவர் தான் வந்து அந்த மாதிரி வந்து தொடர்புடையவராக இருப்பார். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், ஏப்ரல் 26, 2018 அன்று நிதி ஆயோக் அடல் புதிய இந்தியா சவால்கள் என்ற திட்டத்தை அறிமுகம் செய்தது. இந்த திட்டம் எவற்றோடு தொடர்புடையது அப்படின்னாக்கா உயர் தொழில்நுட்பத்துடன் கூடிய சந்தைப்படுத்த தயாராக உள்ள பொருட்களை வடிவமைத்து விளக்குதல், ₹1 கோடி அதாவது வந்து ₹1 கோடி வரை நிதியுதவி வழங்குதல், வேளாண்மை மற்றும் தொழில்துறை மட்டும் தொடர்புடையதாக இருக்கும். சரி, இது எல்லாமே தான் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது தாராளமயமாக்கல், சுதந்திரம் வழங்குவது அப்படின்றது தனியார் துறைக்கு. நெக்ஸ்ட் பாருங்கள், இந்தியாவில் திட்டமிடுதலுக்கான வரைபடங்களை யார் கொண்டு வந்தா? திட்டமிடுதல் வரைபடம் அப்படின்றது எம் விஸ்வேஸ்வரையா அப்படின்றவர் கொண்டு வந்திருப்பார். ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தோமா நம்ம, ஸோ இந்தியாவில் திட்டமிடுதலுக்கான அடித்தளத்தை அமைத்ததுனாலே வந்து எம் விஸ்வேஸ்வரையா தான். ஓகேங்களா? 1934. ஓகேங்களா ஆஃபீஸர்? ஸோ திட்டமிடுதலுக்கான அடித்தளத்தை அமைத்தர் வந்து விஸ்வேஸ்வரையான்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். அவருடைய இந்திய பொருளாதார திட்டமிடல் அப்படின்ற புத்தகம். ஓகேங்களா? ஸோ இந்திய பொருளாதார திட்டமிடல் அப்படின்ற புத்தகத்தை எழுதின யாருனாக்கா எம் விஸ்வேஸ்வரையா. அதில் வந்து என்ன சொல்லியிருப்பாரு? 10 ஆண்டு திட்டத்தை பற்றி சொல்லியிருப்பாரு. ஸோ 2019ஆம் ஆண்டு நிதி ஆயோக் வெளியிட்ட இந்தியாவின் நிலைக்கத்தக்க வளர்ச்சிக்கான இலக்குகள் குறியீட்டில் தமிழ்நாடு பெற்றிருப்பது 2வது இடமாகும். அடுத்தது, ஸோ நிதி ஆயோக்கின் பணிகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள எது தவறாக உள்ளதுன்னு கேட்குறாங்க. ஸோ இது வந்து கூட்டாட்சியை வளர்த்தல், இது நம்ம பார்த்தோம். 5 ஆண்டு திட்டங்களுக்கு இறுதி ஒப்புதல் அளித்தல் அப்படின்றது இது வருமானாக்கா இது வரல. அடுத்தது ஊரக வளர்ச்சிக்கான திட்டங்களை அமல்படுத்துதல், மத்திய மாநில அரசுகளுக்கு வரி வசூல் தொடர்பான அறிவுரைகள் வந்து வழங்காது. ஓகேங்களா? ஸோ இதில் 2 நாளும் நமக்கு தவறானது. ஸோ அந்த பணிகள் நிதி ஆயோக் பணிகள்ன்றது நீங்கள் படிச்சிருப்பீங்க, அதெல்லாம் நமக்கு வந்து அதை வச்சு கொஸ்டின் கேட்டே இருப்பாங்க. ஸோ திட்டக்குழுக்கு மாற்றாக நிதி ஆயோக் அப்படின்றது ஜனவரி 1, 2015. ஸோ திட்டக்குழு எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னாக்கா 1950 மார்ச் 15 திட்டக்குழு. ஓகே, அடுத்தது பாருங்கள், நிதி ஆயோக்கின் குறைந்தபட்ச ஆதரவு விலை எம்எஸ்பி தொடர்பான மதிப்பீட்டு அறிக்கையின்படி எந்த கூற்று சரியானது? ஸோ குறைந்தபட்ச ஆதரவு விலை அப்படின்றது விதைப்பு காலத்திற்கு முன்பே அறிவிக்கப்படும்.
குறைந்தபட்ச ஆதரவுகளின் நோக்கம் என்னன்னாக்கா விவசாயிகளுக்கு விலை உத்தரவாதம் அளிப்பது ஆகும். இது 2 தான் நமக்கு சரியானது. ஓகேங்களா? ஸோ ஏபி மட்டும் சரி. அடுத்தது நிதி ஆயோக் என்பதற்கான விரிவாக்கம் என்ன அப்படின்னாக்கா நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. இதில் ஏன் இது தவறு அப்படின்னாக்கா என்ன சொல்கிறாங்க, உலகமயமாக்கலினால் ஏற்பட்டுள்ள தங்கு தடையற்ற வர்த்தகத்தில் விளைவாக விவசாய பொருட்களின் விலையில் ஏற்படும் தேவையற்ற ஏற்ற இறக்கங்களிலிருந்து விவசாயிகளை காப்பது முக்கியமல்ல அப்படின்ற மாதிரி இருக்குது. ஓகேங்களா? அது பார்த்தாலே தெரியுது. கண்டிப்பாக இப்படிலாம் நமக்கு அதோடைய அறிக்கையில் இதை பற்றிலாம் முக்கியம் இம்பார்ட்டன்ட் கொடுக்காம இருந்திருப்பாங்களா விவசாயிக்கு அப்படின்னாக்கா கண்டிப்பாக கேள்விக்குறி தான். அப்போ கண்டிப்பாக இது தவறானது தான். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நம்ம ஈஸியாக கெஸ் பண்ணி போட்டுடலாம். அடுத்தது நிதி ஆயோக்குடைய அதோடைய பணிகள் என்னென்னு படிச்சிருக்கோம் நம்ம. பரவலாக்கப்பட்ட திட்டம், ஒத்திசைவு, திறன் மேம்பாடு. ஸோ வெளிப்புற ஆலோசனை அப்படின்றது பார்த்தோமா, நம்ம நிதி ஆயோக் பணிகள் பார்த்துடலாமா. ஸோ எதில் படித்தோம், 12th தான் பார்த்தோம். ஸோ அது பணிகள் பாருங்கள், கூட்டுறவு மற்றும் போட்டி அடிப்படையிலான கூட்டாட்சி. அடுத்தது மாநிலங்களை பங்கெடுத்து வைத்தல், பரவலாக்க திட்டமிடல். ஸோ இது இருக்குங்களா, பரவலாக்கப்பட்ட திட்டமிடல். ஓகே, இது இருக்குது. அடுத்தது பாருங்கள் காட்சி திட்டமிடல். ஸோ தொலைநோக்கு மற்றும் காட்சி திட்டமிடல். அடுத்து நிபுணர் கூட்டமைப்பு உருவாக்குதல். அடுத்தது உகந்ததாக்குதல். அடுத்தது சச்சரவு தீர்த்தல். வெளி உலக தொடர்பை ஒருங்கிணைத்தல். ஓகேங்களா, வெளி உலக தொடர்பை ஒருங்கிணைத்தல். உள்நாட்டு ஆலோசனை வழங்குதல். ஓகேங்களா, என்ன வழங்கும் அப்படின்னாக்கா அது உள்நாட்டு ஆலோசனை தான் வழங்கும், வெளிப்புற ஆலோசனை கொடுத்துருக்காங்க, அதனால தான் தவறு. ஓகேங்களா ஆஃபீஸர். ஸோ இந்த பணிகளில் நான் சொன்ன மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்கள். கண்டிப்பாக இந்த பணிகளில் கொடுத்துட்டு பொருந்தாத தேர்வு செய்க அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. ஆலோசனைனாக்கா நமக்கு என்னது, உள்நாட்டு ஆலோசனை தான். ஸோ திறன் மேம்பாடு இருக்குங்களா, திறன் மேம்பாடு, திறன் உருவாக்குதல் அப்படின்றது இருக்குது. ஸோ கண்காணித்தல் மற்றும் மதிப்பிடுதல். ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் நமக்கு நிதி ஆயோகோட பணிகள். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்தியாவில் தொழில்துறை தாராளமயமாக்கல் என்பது எவற்றுடன் தொடர்புடையது அப்படின்னாக்கா தொழில்துறை முன்னேற்றத்தை ஒழுங்குபடுத்துதல், தனியார் துறையின் முதலீடு மற்றும் பங்கு பெறுவதை ஊக்குவித்தல். இது 2 மட்டும் நமக்கு அவற்றுடன் தொடர்புடையதாகும். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், வளர்ச்சி திட்டங்களுக்கான கூட்டாட்சியினை மறுவரையறை செய்வதில் மாநிலங்களுக்கிடையே நிதி ஆயோக் மேற்கொள்ளும் வழிமுறை என்ன அப்படின்னாக்கா போட்டி மற்றும் கூட்டுறவு கூட்டாட்சி முறையாகும். அடுத்தது கோவிட்-19 பரவலுக்கு பிறகு பெரிய தனியார் மயமாக்கல் உந்துதல் உருவாகிய தொழிற்சாலையின் பெயர் என்ன அப்படின்னாக்கா யூனிகான். ஸோ இது நோட் பண்ணிக்கோங்க பார்க்கலாம். அடுத்தது திட்டக்குழுவின் குறைந்த அளவு தேவை திட்டத்தின் முக்கிய குறிக்கோள் என்ன அப்படின்னாக்கா ஆரம்ப கல்வி. நிதி ஆயோக் 2018 அறிக்கையின்படி தமிழ்நாடு எதில் 3ஆம் இடம் பிடித்துள்ளது அப்படின்னாக்கா ஆரோக்கியம். ஸோ ஆரோக்கியத்தில் தமிழ்நாடு 2018 அறிக்கையின்படி 3ஆவது இடம் பெற்றுள்ளது. அடுத்தது நிதி ஆயோக்கின் பணிகள் எது இல்லைன்னு கேட்குறாங்க. சரிங்க பாருங்கள், ஒரு ஆலோசனை குழுவாக செயல்படுதல், மாநிலங்களில் திட்டங்களை திணிக்கும் செயல்திறன். ஸோ நிதி ஒதுக்கீடு அப்படின்றது நிதி ஆயோகோட பணிகளில் வராது. ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், எது சரியாக பொருந்தவில்லை நிதி ஆயோக் பற்றி. நிதி ஆயோகோட தலைமை அலுவலகம் டெல்லி, தலைவர் யாருனாக்கா பிரதமர், தாய் நிறுவனம் அப்படின்னாக்கா இந்திய அரசு, நிதி ஆயோக் மாற்றப்பட்ட தேசிய வளர்ச்சி கவுன்சில். அதாவது தேசிய வளர்ச்சி கவுன்சில் தான் நிதி ஆயோக் என்று மாற்றம் செய்யப்பட்டது. நிதி ஆயோக் என்பது தேசிய வளர்ச்சி குழுவாக மாற்றம் செய்யவில்லை. சரி, நமக்கு இதுதான் நமக்கு பொருந்தாத ஒன்று. அடுத்து எம் விஸ்வேஸ்வரையா, அவரது பிறந்த நாளான இந்தியாவின் பொறியாளர் தினமாக கொண்டாடப்படுகின்றது. அவர் எந்த சமஸ்தானத்தின் திவானாக இருந்தார் அப்படின்னாக்கா மைசூர். அப்போது எம் விஸ்வேஸ்வரையா இருக்கார் பார்த்தீங்களா, அவருடைய பிறந்த தினத்தை இந்தியாவின் பொறியாளர் தினமாக கொண்டாடப்படுகின்றோம். ஓகேங்களா. அடல் இன்னோவேஷன். ஓகேங்களா, அடல் இன்னோவேஷன் மிஷன் டேஷால் மேம்படுத்தப்பட்டது அப்படின்னாக்கா நிதி ஆயோக். ஓகேங்களா. நிதி ஆயோக்கின் நீடித்த நிலையான வளர்ச்சி இலக்குகள் குறியீட்டின்படி தமிழ்நாடு பெற்றிருப்பது 3ஆவது இடம். ஸோ நிதி ஆயோகோட செயல்பாடுகளாலே தேசிய வளர்ச்சி கொள்கைகளை பரிந்துரைகளை செய்வது. நிதி ஆயோக் அமைக்கப்பட்டது ஜனவரி 1, 2015. திட்டக்குழுவுக்கு மாற்றாக ஜனவரி 1, 2015 என்று கொண்டு வரப்பட்ட நிதி ஆயோக்கின் அப்பொழுதைய துணைத் தலைவர் யார், அரவிந்த் வனகரியா. முதல் துணைத் தலைவர் யார், அரவிந்த் வனகரியா. ஸோ 2021ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட நிதி ஆயோக்கின் சுகாதார குறியீட்டின்படி டேஷ் மாநிலங்கள் முதல் 3 இடத்தை பெற்றுள்ளன அப்படின்னாக்கா கேரளா, தமிழ்நாடு, தெலுங்கானா. ஓகேங்களா. ஓகே, அடுத்தது நேரு தலைமையிலான தேசிய ஒருமைப்பாடு கருத்தரங்கம் நடைபெற்றது 1961. ஓகே, எங்கே பார்த்தீங்களா அந்த திட்டம் வச்சு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ எம்என் ராய் மக்கள் திட்டம். ஓகேங்களா, எந்த ஆண்டு, 1945 பார்த்தோம். அடுத்தது
ஸ்ரீமன் நாராயண் அப்படின்றது வந்து காந்திய திட்டம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஜெயபிரகாஷ் நாராயண் இருக்காருங்களா, அவர் வந்து காந்தி மற்றும் வினோபா பாவே அவங்களுடைய கருத்துக்களின் அடிப்படையில் தான் வந்து திட்டத்தை வந்து சர்வோதய திட்டம் அப்படின்றத கொண்டு வந்திருப்பாருங்களா. அப்போ அவர் வந்து யாரோட திட்டத்தை ஃபாலோ பண்ணார்? காந்திய திட்டத்தை ஃபாலோ பண்ணியிருப்பார். ஓகேங்களா? ஓகே, அப்போ 3-1. 8 தொழிலதிபர்கள் அப்படின்றது பம்பாய் திட்டம். ஸோ பாம்பே திட்டம் அப்படின்றது என்ன படித்தோம்? முன்னணி தொழிலதிபர்கள், மும்பையோடைய முன்னணி தொழிலதிபர்கள் தான் பாம்பே திட்டம் அப்படின்ற திட்டத்தை 1938 முன்மொழிஞ்சாங்க. ஓகேங்களா? அப்போ அதில் வந்து எத்தனை பேர் பரிந்துரை பண்ணியிருந்தால் 8 தொழிலதிபர்கள் வந்து பரிந்துரை பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ பாம்பே திட்டம் அப்படின்றது எந்த ஆண்டு? 1940. ஓகேங்களா? பாம்பே திட்டம் 1940. ஓகேங்களா ஆஃபீஸர்? ஸோ இது வந்து பாம்பே திட்டம் அப்படின்றது 15 ஆண்டுகளுக்கான திட்டமாகும். பாம்பே திட்டத்தை முன்மொழிந்தது யார் அப்படின்னாக்கா மும்பையுடைய முன்னணி தொழிலதிபர்கள். இதெல்லாம் அப்பப்போ நீங்கள் ரிவிஷன் விட்டுக்கிட்டே இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இது கண்டிப்பாக இந்த திட்டங்கள் வச்சு கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ 2015-16 ஆண்டு நிதி ஆயோக் அறிக்கையின்படி துவக்க நிலை நிகர மாணவர் சேர்க்கை வீதத்தின் அடிப்படையில் முதலீடு வைக்கும் மாநிலம் அப்படின்னாக்கா தமிழ்நாடு தான். ஸோ மாணவர் சேர்க்கை, உயர்கல்வி எல்லாமே வந்து தமிழ்நாடு வந்து முதலிடத்தில் இருக்கும். அடுத்தது 1960-61 7 மாவட்டங்களில் செயல்படுத்தப்பட்ட முன்னோடி திட்டம் என்ற புதிய தொழில்நுட்பம் எவ்வாறு அழைக்கப்பட்டது அப்படின்னாக்கா அதிக விளைச்சல் தரும் ரகங்களை உற்பத்தி செய்வதற்கான திட்டம். நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் நமக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக வந்து கொஸ்டின் கேட்டு கவர் ஆகிருக்கு. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், நிதி ஆயோக்குடைய தலைவர் யார்? இந்திய பிரதமர். பள்ளி கல்வி தர குறியீட்டை அறிமுகப்படுத்திய அமைப்பு எது? நிதி ஆயோக். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பள்ளி கல்வி தர குறியீட்டை அறிமுகப்படுத்தியதுனாக்கா நிதி ஆயோக் தான். நிதி ஆயோக் ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நிதி ஆயோக்கை அதாவது வந்து அது எப்படி எழுதலாம் அப்படின்னாக்கா நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. ஓகேங்களா? இதுதான் அதோடைய எக்ஸ்பென்ஷன். ஸோ மாற்றத்தை நோக்கிய இந்தியாவின் தேசிய நிறுவனம் அப்படின்ற தமிழில். ஸோ தவிர்க்க இயலாத நிலை அல்லது கட்டாயமாகும் திட்டமிடுதல் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னாக்கா இலக்கு திட்டமிடல் ஆகும். நெக்ஸ்ட் பாருங்க, இந்தியாவில் தாராளமய கொள்கை செயல்பாடுகள் எந்த குழுவின் கீழ் இயங்கியது? டட் குழு. ஸோ இதெல்லாம் வந்து புதுசாக இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. 2022 கேட்டிருக்காங்க ஆஃபீஸர், நோட் பண்ணிக்கோங்க. நிதி ஆயோக் எப்போது நிறுவப்பட்டது? 2015 ஜனவரி 1. இங்கே கீழ் உள்ளவற்றை பொறுத்து சரியான விடையை எழுதுக. ஸோ இங்கே வந்து சட்டம் கொடுத்துருக்காங்க, இதுக்கான வருடம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆதார் சட்டம் அப்படின்றது 2016 கொண்டு வந்தது. நிதி ஆயோக் அப்படின்றது 2015. அடுத்தது IRDA ஆக்ட் அப்படின்றது 1999. அடுத்து ட்ராய் ஆக்ட் அப்படின்றது 1997. ஸோ 4-3-2-1. ஓகேங்களா? அடுத்தது நிதி ஆயோக் பற்றிய பின்வரும் அறிக்கைகளில் சரியானதை தேர்ந்தெடு அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பாருங்கள், நிதி ஆயோக்கின் நோக்கமானது நிலையான வளர்ச்சி இலக்குகள் அடைவது. ஓகே, மற்றும் நாட்டில் கூட்டுறவு கூட்டாட்சி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த கூட்டுறவு கூட்டாட்சி மேம்படுத்த வச்சு நமக்கு வந்து நிறைய கொஸ்டின் கேட்டாங்க பார்த்தீங்களா? ஸோ இதோட நோக்கமே என்னன்னாக்கா நிலையான வளர்ச்சி இலக்குகளை அடைவது, நாட்டில் கூட்டுறவு கூட்டாட்சியை மேம்படுத்துவது. ஓகே, இது கரெக்டு தான். அடுத்தது இந்திய பிரதமர் தான் நிதி ஆயோக்குடைய அதிகாரப்பூர்வ தலைவராக உள்ளார். ஓகே, தலைவர்னாலே வந்து இவர் தான். நிதி ஆயோக்கில் 8 முழுநேர உறுப்பினர்கள் உள்ளனர். ஸோ நம்ம பார்த்தோமா, எத்தனை பேர் பார்த்தோம்? முழுநேர உறுப்பினர்கள் 6 பேர் சொல்லிட்டு கவர்மெண்ட் மெட்டீரியல் பார்த்து ஞாபகம் இருக்குங்களா ஆஃபீஸர்? ஸோ இது நமக்கு ஸ்கூல் புக்கில் படிக்கல, ஆனால் நமக்கு கவர்மெண்ட் மெட்டீரியல் இருந்துச்சு, அதை அப்படியே நம்ம கொஸ்டின் கேட்டிருக்காங்க. முழுநேர உறுப்பினர்கள் 6 பேர் சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ இதில் நமக்கு 1-2 மட்டும் தான் கரெக்டு. அதனால் ஸ்கூல் புக்கு ப்ளஸ் கவர்மெண்ட் மெட்டீரியல், அடுத்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், இதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு போதுமானது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், பார்த்தீங்களா? கீழ்கண்ட திட்டங்களை காலமுறைப்படி வரிசைப்படுத்துக. ஸோ வரிசைப்படுத்த சொல்லி கேட்டுக்கோங்களா? ஸோ இப்போது காந்திய திட்டம். ஸோ காந்திய திட்டம் அப்படின்றது எந்த ஆண்டு? காந்திய திட்டம் அப்படின்றது 1944. யார் கொண்டு வந்தா? SN அகர்வால். SN அகர்வால் தான் காந்திய திட்டத்தை கொண்டு வந்திருப்பாரு. காந்திய திட்டம் 1944 கொண்டு வந்தது யாரு? SN அகர்வால். ஸோ இதோட நோக்கம் என்ன? இது வந்து வேளாண்மை மற்றும் கிராமிய பொருளாதார முன்னேற்றம் தான் இதோட நோக்கம். அடுத்து பாம்பே திட்டம். ஸோ பாம்பே திட்டம் அப்படின்றது எந்த ஆண்டு? 1940. இது வந்து 8 தொழிலதிபர்கள் சொல்லிட்டு நம்ம வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் படித்தோம். நம்ம ஸ்கூல் புக்கில் என்ன கொடுத்துருப்பாங்க? மும்பையுடைய முன்னணி தொழிலதிபர்கள் தான் வந்து இந்த பாம்பே திட்டம் அப்படின்றது 1938 முன்மொழிந்தனர் சொல்லிட்டு பார்த்துருப்போம். இது வந்து ஒரு 15 ஆண்டுக்கான திட்டம் சொல்லிட்டு பார்த்தோம். அடுத்து ஜவஹர்லால் நேரு திட்டம். ஸோ ஜவஹர்லால் நேரு திட்டம் வந்து தேசிய திட்டக்குழு அப்படின்றத கொண்டு வந்தாருங்களா? 1938 தேசிய திட்டக்குழு அப்படின்றத கொண்டு வந்திருப்பாரு.
ஸோ தேசிய திட்டக்குழு ஜவஹர்லால் நேரு 1938 கொண்டு வந்திருந்தார். அடுத்தது விஸ்வேஸ்வரையா திட்டம். ஸோ விஸ்வேஸ்வரையா அப்படின்றவர் வந்து இந்திய பொருளாதாரத்துக்கான திட்டமிடல் வந்து அவங்க கொண்டு வந்தார். எப்போது 1934 கொண்டு வந்தார். ஒரு 10 ஆண்டு திட்டம் ஒன்றை அவர் வந்து சொல்லியிருப்பார். எதில் எழுதியிருப்பார் அப்படின்னாக்கா தன்னுடைய நூலான இந்திய பொருளாதார திட்டமிடல் அப்படின்ற நூலில். இந்திய பொருளாதார திட்டமிடல். ஸோ இது நமக்கு எதில் கேட்டிருக்காங்க தெரியுதுங்களா? 2022 குரூப் 4 கேட்ட கொஸ்டின் இது. ஓகேங்களா ஆஃபீஸர்? ஸோ இதை நம்ம வந்து வரிசைப்படுத்தணும் அப்படின்னாக்கா எது வரும்? ஃபஸ்ட்டு வந்து 34, அப்போ 4, அடுத்து 38, அப்போ 3, அடுத்தது பாம்பே திட்டம் 2, அடுத்து காந்திய திட்டம் 1. ஸோ 4, 3, 2, 1 எங்கே இருக்குது? ஆன்சர் ஆப்ஷன் பி. ஓகேங்களா? கண்டிப்பாக இந்த குரூப் 4ல் இதை வச்சு கொஸ்டின் இருக்குது. ஸோ படிச்சுக்கோங்க. தேசிய வளர்ச்சி குழு எப்போ வந்துச்சு? 1952 ஆகஸ்ட் 6. ஓகேங்களா? 1952 ஆகஸ்ட் 6 தேசிய வளர்ச்சி குழு. அடுத்தது நிதி ஆயோக் பற்றி எந்த கூற்று சரியானது? ஸோ அனைத்து மாநில முதல்வர்களும் சட்டமன்றம் கொண்ட யூனியன் பிரதேசங்கள் தவிர ஆளும் குழுவில் அங்கம் வகிக்கின்றனர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா அதில் வந்து மாநில முதல்வர்களும் இருப்பாங்க, யூனியன் பிரதேசத்துடைய அதாவது வந்து யூனியன் பிரதேசமும் வந்து இருக்கும். அவங்க வந்து யூனியன் பிரதேசம் தவிரன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இது தவறானது. ஸோ மாநில முதல்வர்கள் அடுத்து யூனியன் பிரதேசமும் வந்து அவைலபிளாக இருக்கும். இந்திய பிரதமர் நிதி ஆயோக்கின் தலைவர் ஆவார். ஓகேங்களா? அப்போ நிதி ஆயோக் தலைவரானாக்கா பிரதமர் தான். இந்திய நிதியமைச்சர் துணைத் தலைவராக இருப்பார். தவறு. ஓகேங்களா? ஸோ துணைத் தலைவர் அப்படின்றவர் வந்து யார் அப்படின்னாக்கா அந்த கேபினெட் அமைச்சர், அதாவது வந்து கேபினெட்டில் உள்ளவங்களால் வந்து நியமனம் செய்யப்படுபவராக இருப்பார். அவர் வந்து அந்த கேபினெட்டில் வந்து உறுப்பினரும் கிடையாது, வாக்களிக்கிற உரிமை கிடையாது, ஜஸ்ட்டு வந்து பார்ட்டிசிபேட் மட்டும் பண்ணுவார். ஓகேங்களா ஆஃபீஸர்? ஸோ நிதியமைச்சர் வந்து துணைத் தலைவராக வரமாட்டார். ஓகேங்களா? ஸோ நிதி ஆயோக் தலைவர்னா பிரதமர். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்குறேன். ஜிஎஸ்டியோட தலைவர் யாருன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் நமக்கு வந்து எது சரியாக உள்ளது அப்படின்னாக்கா 2 மட்டும் தான் சரியாக உள்ளது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்தது தமிழ்நாடு திட்டக்குழுவின் தலைவர் யார்? ஸோ தமிழ்நாட்டில் திட்டக்குழு, அதாவது வந்து மாநில திட்டக்குழுவின் தலைவர் யார்? அதுதான் கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ மாநில திட்டக்குழு தலைவர் யார் அப்படின்னாக்கா முதல்வர். சென்ட்ரல் லெவல் அப்படின்னாக்கா பிரதமர், ஸ்டேட் லெவல் அப்படின்னாக்கா சீஃப் மினிஸ்டர். இந்திய திட்டங்களின் முதலாவது செயல் வடிவ அதாவது வந்து திட்டம் அப்படின்றத வடிவமைத்த பெருமை யாரை சேரும் அப்படின்னாக்கா விஸ்வேஸ்வரையா. ஏன்னா இவர் தான் வந்து பொருளாதார திட்டமிடல் அப்படின்றத பண்ணியிருப்பாரு. இந்திய பொருளாதார திட்டமிடல் 1934. முதல் தொழில் கொள்கை அப்படின்ற தீர்மானம் 1948. நான் சொன்னேங்களா? ஸோ முதல் தொழில் கொள்கை எப்போது அப்படின்றது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியமான சொல்லிட்டு நடத்தும் போதே சொன்னேன். 1948. 1940 பாம்பே திட்டத்தை வழங்கியவர்கள். ஸோ பாம்பே திட்டத்தை வந்து 8 முன்னணி தொழிலதிபர்கள். ஓகேங்களா ஆஃபீஸர்? ஸோ இது நம்ம 3 இடத்துல பார்த்துட்டோம். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பாம்பே திட்டம் எந்த ஆண்டு? 1940 பாம்பே திட்டம். அதை முன்மொழிந்தது யாருனாக்கா முன்னணி தொழிலதிபர்கள். எத்தனை பேர்? 8 பேர். ஓகேங்களா? ஓகே. அடுத்தது எல்பிஜி மாதிரி வளர்ச்சி அறிமுகப்படுத்திய யார் அப்படின்னாக்கா மன்மோகன் சிங் அவர்கள். நிதி ஆயோக் அறிக்கையின்படி சுகாதார குறியீட்டில் தமிழ்நாடு 3வது இடம். ஸோ சுகாதார குறியீட்டில் தமிழ்நாடு 3வது இடம் என்பது வகித்து வருகின்றது. ஓகேங்களா ஆஃபீஸர்? ஸோ உங்களுக்கு நான் போதுமான அளவுக்கு இந்த திட்டக்குழு மற்றும் நிதி ஆயோக் ரிலேட்டடாக நான் உங்களுக்கு கண்டென்ட் அப்படின்றதையும் கொடுத்துருக்கேன். ஸோ நான் சொன்ன விஷயத்தை நீங்கள் படிச்சிங்கனாலே போதுமானது. நான் அவ்வளோ விஷயங்கள் உங்களுக்கு எடுத்து திரும்ப நான் ரிவிஷன் கொடுத்துட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஸோ ஸ்கூல் புக்கு, கவர்மெண்ட் மெட்டீரியல் ப்ளஸ் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், இந்த கண்டென்ட்டை நீங்கள் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே ப்ரீவியஸ் இயரில் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதனால் நல்லா பார்த்து படிச்சுக்கோங்க. இதுவே உங்களுக்கு குரூப் 4க்கு போதுமானது. ஓகேங்களா ஆஃபீஸர்? ஓகே, தேங்க்யூ.